அல்லல் என் செய்யும் அருவினைதான் என் செய்யும், அல்லல் என் செய்யும் அருவினைதான் என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், அல்லல் என் செய்யும் அருவினைதான் என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தந்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு, தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு, எல்லையில்லதோர் அடிமை பூண்டேனுக்கு, அல்லல் என் செய்யும் அரு வினைதான் என் செய்யும், ஒளியான திருமேனி உமிழ்தான மிகமேவும் கழிகார வரும் ஆனை, களல் நாடு மறவாமல் அழிகாடு மலர் தூவும், அடியார்கள் உளமான அழிகாடும் மலர் தூவும், அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை உடனினையாவே, வெளியாகும் வலிதாய வினை உடனினையாவே. பண்டை மறை வென்றற்ற பசுந்தேன் ஞானம் பறிந்து கொள்க, சிவகந்தம் பறந்து நார கண்ட இதய கமல முகிகள் எல்லாம் கண்டிருப்ப, காசினி மேல் வந்த அருட்கதிரோன் விண்ட மலர் பொழில் புடை சூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு செய்வநாதன், குண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாடும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான், மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வான். திருவே என் செல்வச் சிறப்பே, சிவானந்த தெள்ளமுத உருவே, உருவமும் ஊருடன் பேரும் ஒன்றும் புணரா அருவே, தெளிந்த அறிவே, மையன்பர்க்கு அருளும் தெய்வத்தருவே, தென்கோமுச்சி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே, தென்கோமுச்சி முக்தி பஞ்சாக்கர சத்குருவே. கலைதேர் நமச்சிவாய குரு கருணை கடலில் திளைத்தாடி, கலக பாச தொடரறுத்து காமத்தரியை அறவீழ்ச்சி, அலையும் சமய தருக்களைக்கில் அடிவேரோடும் அகழ்ந்து எறிந்திட்டு, அருளின் படாத்தை முகமேற்கொண்டு ஆதிவேத ஆகமங்கள் என்னும் தொலையாமணிகள் இருமருங்கும் தொணிக்க, சைவ மதம் பொழிந்து துங்கமோடும் உலகமுற்று சுற்றும் வெற்றி வாரணமே மலையாது அருளும் முனிவர் சிகாமணியே, வருக வருகவே வளமாத்துரை செய் சிவஞான வள்ளால் வருக வருகவே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த மனிதன் வாழ்கிறான், சாகிறான். இறப்பு என்பது மிகப்பெரிய துன்பம் இல்லையா? அதனால திருவள்ளுவரும் சாதலின் இன்னாதது இல்லைங்கிறார். சாதலை போல ரொம்ப கொடுமையானது இல்லைங்கிறார். வாழும் பொழுது ஒவ்வொரு நாளும் நாம துன்பத்தை அனுபவிக்கிறோம். பலர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை துன்பத்தை அனுபவித்தாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு சலிப்பு உண்டாவதில்லை.
தினந்தோறும் நம் உடம்பில் இருக்கிற நோய்களால் துன்புறுமே. இந்த நோய்க்கு இடம்பாக இருக்கக்கூடிய இந்த உடம்பை ஒழித்து விடலாம் என்று யாரும் அதை நினைக்கிறதே இல்லை. நாகரீக வசதிகள் வளர்ந்து வருகின்ற காலத்துல துன்பத்திற்கு காரணமாயுள்ள உடம்பை போக்குவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஆனாலும் இதனை போக்க மனம் வருவதில்லை. என்ன காரணம்? அப்ப அந்த துன்பத்தெல்லாம் நாம விரும்புறோமா? துன்பத்தை விரும்புறோமா? விரும்புறமா தானே இருக்குது. ஆமா, அப்படித்தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு கால் இந்த துன்பம் நீங்க இன்பம் வருமோ? இன்னைக்கு வரல, நாளைக்கு வந்துருமா என்று இலவு காத்த கிளியாயிருக்கும். அதான் காரணம். துன்பத்தை விரும்பல. எல்லாருக்கும் துன்பம் தவிர்க்கணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா இந்த உடம்பை கொண்டே இன்பம் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். இன்னைக்கு இல்லாட்டா ஒரு காலம் வந்துரும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். இந்த உடம்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். இது மேல வைக்கிற பற்று தான் காரணம். இதை விடணும் அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் அப்படி வர்றது. இந்த உடம்ப வச்சுக்கிட்டே இன்பத்தை அனுபவிச்சிடணும். நாம நித்தரா இருப்போம், நிலையாமையை உணர்வதில்லை. விபூதி பூசுறோம், இதைத்தான் பூசுறோம். நாளும் விபூதி எதுக்கு பூசுறோம்? உணர்ந்தமா விபூதி காலி ஆயிரும் போல்க அப்படின்னு அதை பாக்குறோம். எதுக்கு பூசுறோம், எதுக்கு காலியாவதுக்கு பூசுறோம், அதைத்தான் பாக்குறோம். இதை விட இது ஒரு அடையாளம், இது எதுக்காக பூசுறோம்னு அந்த நோக்கத்தை அறியலை. ஆமா, அப்போ நாம ஒரு சிரஞ்சீவின்னு நினைக்கிறோம். உள்ளபடி நாம சிரஞ்சீவி தான். சிரஞ்சீவி தானே, சிரஞ்சீவி தான். ஆனா இந்த உடம்போடு கூடி இருப்போம்னு தான் நினைச்சிட்டு இருக்கோம். நாம உயிரை உணர்வதில்லையே, உடம்பத்தான நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அப்படி நம்பி நம்பி இன்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும். அப்புறம் ஒரு காலத்துல கூற்றுவன் வந்து நிற்கிறான். கொந்த பேர் கொன்று ஒரு கூட்டத்தார் பார்க்கின்றார், கண்டுகொண்டார் அப்படின்னு அப்பர் சாமி சொல்றாரா இல்லையா? ஆமா, அவன் வாசல்ல தான் நிற்கான். எப்போ காலம் கழியுது நாம கொண்டு போலாம், அவன் கண்ணுக்கு தெரியுதானா? தெரியல. அந்த கூற்றுவனால் வருகிற துன்பத்தை காட்டிலும் பெரிய துன்பம் வேற இல்லை. இறைப்பை கண்டு அஞ்சுபவர்கள் பலர். ஆமா, அத திருவள்ளுவரும் என்ன சொல்றாரு? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கு விழிப்பது போலும் பிறப்பு. அப்போ ஒவ்வொரு நாள் நாம தூங்குறதும் இறப்புக்கான ஒத்திகை தான் இல்லையா? ஆமா, அப்படி எத்தனை நாள் ஒத்திகை பார்த்திருப்பீங்க? என்னமா அது ரொம்ப பார்த்தாச்சு. அவ்வளவு பார்த்தாலும் ஸ்டேஜில் ஏறும்போது ஒரே பயமா தான். ஸ்டேஜ் பிகர் வந்துடுது, பயமா இருக்குது.
அவனை பார்த்து ஏன் பயப்படணும்? பூஜை பண்ண அவனை பார்த்து அதனால கூற்றுவனால் வருகிற அந்த இறப்பை கண்டு அஞ்சுபவர்கள் பலர். மணிவாசக பெருமான் இறைவன் அருளால் இன்ப நலம் பெற்றவர் இல்லையா? அதனால அவர் சொல்றாரு, கூற்றுவன் வருங்கால் மனம் எப்படி அஞ்சுகிறோமோ என்று அவர் நடுங்குறார். எப்படி அஞ்சுதம்? இறப்பதற்கு என்கடவேன். அப்போ இந்த நமக்கு கிடைத்துள்ள இந்த இன்பத்தின் மீதுள்ள தீவிரமான பற்று, இந்த ஆத்மா அனுபவம் கூற்றுவன் வரும்போது தளர்ந்து விடுமோ என்ற ஒரு பயம் உண்டாகிறது. மிகவும் அருமையான பொருள் ஒன்றை பற்றி கொண்டவன் காற்று அசைஞ்சா கூட அது போய்விடுமோ என்று எருக கட்டி பிடிக்கிறான். இல்லையம்மா, கையில பணம் வச்சிருக்கீங்க, காத்து அடிக்குது அப்படின்னா என்ன செய்றீங்க? வந்துடக்கூடாது. அப்படித்தான் இந்த உடம்ப பிடிச்சுக்கிட்டு ஐயோ பேரக்கூடாதுன்னு அப்படி பற்றிக்கிட்டு இருக்கோம் இல்லையாம்மா? ஆனா இந்த மனித வாழ்க்கையில இன்பமும் துன்பமும் கலந்துதான் வருது. ஆனாலும் பொதுவாக மனிதர்கள் அவங்கள கேட்டா எல்லாரும் துன்பத்தை தான் சொல்றாங்க. தனியா இன்பத்தை மட்டும் அனுபவிப்பவர்கள் இல்ல, தனியா துன்பத்தை அனுபவிக்கிறவனும் இங்க இல்ல. இது ரெண்டும் கலந்த ஒரு இடம். ஆமா, குழந்தை இறந்து விட்டது என்று துன்பப்படுகிறார்கள். அதை அடக்கம் செய்து விட்டு வந்து சாப்பிடுறாங்க. சாப்பிடும் போது பசி தீருது. பசி தீர்வதும் ஒரு வகை துன்ப நீக்கம்தான் இல்லையா? அந்த குழந்தை இறந்து விட்ட துன்பத்தை அதுக்கு இடையில பசி வருகிற பசி நீங்கிற ஒரு இன்பம் வந்துருது. இந்த துன்பத்துக்குள்ளேயே துன்பம் மிகுதியாக இருப்பதானால் அந்த பசி தீருகிற இன்பம் மறைஞ்சிருது. ரொம்ப துன்பம் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா கூட இதுல இது வர்றதில்லை. ஆமா, துன்பம் மிகுதியாக இருப்பதினால் மனித வாழ்க்கை துன்பம் தருவது என்று பெரியவர்கள் சொல்கிறாங்க. இதாகித சூத்திரம், விரலி நடைக்கூடம், இடும்பைக்கு இடும்பை என்றெல்லாம் இந்த உடம்ப சொல்கிறார்கள். அதனால அப்பர் சுவாமிகள் முதலிய பெரியவர்கள் சொல்கிறார்கள், இறைவன் திருவருளை பெற்றால் சுகத்திற்கும் துக்கத்துக்கும் அப்பால் உள்ள, இருளுக்கும் ஒளிக்கும் அப்பால் உள்ள, நினைப்பு மரப்புகளுக்கு அப்பால் பட்ட ஒரு நித்திய இன்பத்தை பெறலாம் என்று. இங்க நாம வைகலும் வைகள் வரக்கண்டும், வைகலும் வைகள் வரக்கண்டும் அகது உணரார், வைகலும் வைகளை வைகும் என்று என்புருவர். வைகலும் வைகள் தம் வாழ்நாள் மேல் வைகுதல், வைகலும் வைத்து உணராதார் என்பது நாலடியார். அப்போ நைகள் நாள்தோறும், வைகளுங்கிறது ஒவ்வொரு நாளும், வைகள் கரைதல், அந்த நாள் கழிது ஒவ்வொரு நாளும் இல்லையா? அதெல்லாம் எது மேல? தம்முடைய வாழ்நாள் மேல் இல்லையா? அது திருக்குறளை சொன்னது மாதிரி நாள் என்பது உயிரேறும் வாழ், நம்ம ஆயுள் அறுக்கிற வாழ்கிற. எனவே வைகுதல் வைத்து செலவு நாளாக வைத்து
சில நாள் கழிஞ்சிட்டுதுன்னு வைகளை அந்த நாட்களை உணராதையாதான் வைகளும் நாள்தோறும் வைகள் வர தன் வாழ்நாள் கழிந்து வர கண்டும் அதை உணர்ந்தும் இல்லையா தினம் அதை பார்த்திருந்தும் அதை அந்த நாள் வீணை கழிவதை உணராதார் வைகளும் நாள்தோறும் வைகளை நாட்களை வைகும் என்று அது கழியும் என்று அறியாது இன்பத்தை அடைகிறார். இந்த நாள் வைகளும் வைகள் வைகும் இதே மாதிரி எப்போது வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரி நேற்று முடிஞ்சு இன்னைக்கு வந்த மாதிரி இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு வரும், இப்படி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் நினைக்கிறாங்க தவிர இது கழியுதுங்கிறது இதே மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்கோம். அப்போ நாள்தோறும் நாள் செல்லுதலை நம் வாழ்நாள் செலவு வர கண்டும் அதை அறியாமல் நாள்தோறும் நாள் செல்லுதலுக்கு இன்பம் அடைவர். ஒரு மாதிரி இன்னைக்கு கழிச்சாச்சு, இன்னைக்கு பொழுது ஒரு மாதிரி ஐயோ கழிஞ்சு போச்சுன்னு இல்லை. என்னால பொழுத ஒரு மாதிரியா போக்காச்சு, சமாளிச்சாச்சு. அதுல ஒரு சந்தோஷம். ஒரு நாளை வீணாக்கிட்டோம், எதுக்கு வருத்தப்படணுமோ? ஆமா. அதனால ஒருவன் தம்மை தன் கையால் ஒருத்தன் நம்ம கையால அடிக்கிறான். நம்ம அடிப்பது கையனா சொல்றோம், உன் கையை அடிச்சிட்டுதுன்னா சொல்றோம். என்ன சொல்றோம்? அவன் அடித்தான் சொல்றோம். அப்படித்தானே சொல்றோம். ஆமா. அவன் தன் கையை கருவியாக கொண்டு அடிக்கிறான். அவன் கை அடிப்பதை மாத்திரம் நாம தெரிந்து கொண்டு அந்த கையை கொண்டவனை தெரியாமல் இருப்பது அறியாமை. அது அறியாமை தானே. அவன் கை அடிக்கல, அவனே அடித்தவன் அவன்தான். கையாகிய கருவியை கொண்டு அடிக்கிறானே தவிர அடிச்சது கை இல்லை, இல்லையா? அது போலத்தான், அதே போலத்தான் அவனை கருவியாக கொண்டு நம்மை அடிப்பது வேறு ஒன்று. இப்போ அவன் கை அடிச்சதுக்கு அவன் கை அடிக்கல, அதை கூடயே அவன் அடிச்சான். அவன் தானே அடிச்சான். அதே மாதிரி இந்த கை மாதிரிதான் அவனும், அவன் அடிக்கல, அவன் ஒருத்தருக்கு கருவி. அந்த கை எப்படி கருவியா இருக்குதோ அவனுக்கு, அதுபோல அவனும் ஒருவருக்கு கருவி. அது எது? அதுதான் நாம் செய்த தீவினை. அத பெருமான் அவன் அந்த கருவி மூலம் ஊட்டுதாரு. அப்போ அதை பார்க்கணுமா இல்லையா? அடிச்சோம்னா அவன் அடிச்சுட்டான், உன் கை அடிச்சதுன்னு சொல்றது இல்லை. அதே மாதிரி அதை பார்க்கணுமா இல்லையா? பார்க்கறா. வேற என்ன பகுத்தறிவுங்கியோ? நாங்கெல்லாம் பகுத்தறிவாதி சொல்றாங்களாமா? அவன் அப்படி சொல்றானா? இல்ல, அவன் அந்த கை அடிக்குதுன்னு அந்த லூசு தான் பகுத்தறிவன் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க உலகத்துல, இல்லையா? இதெல்லாம் போட்டு அடிக்கிறவன் ஒருவன் இருக்கானா, அவனையே அவன் தெரியலையே, அவன் இல்லைன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இவனா பகுத்தறிவாதி? அநியாயமா இருக்கு. விளங்குதாமா? அந்த காரண பொருள் அது எதனால் அடிக்குது? அணைக்கிற பொருள் ஏன் அடிக்குது அப்படின்னு தெரியணுமா இல்லையா? தெரியும். அத பகுத்து உடையவர்கள், அதை அறியறவங்க தான் பகுத்தறிவு உடையவர்கள்.
இப்போ நாய் ஓடும் போது ஒருவன் கல்லை எடுத்து அடிக்கிறான். அந்த கல் நாய் மேல் பட்டு அதற்கு துன்பத்தை விளைவிக்கிறது. அந்த நாய் ஓடி போய் கல்லை கடிக்கப் போவதில்லை, கல்லை வீசி எரிந்தவனை. உள்ள அறிவோட சேர்ந்து. ஆமா, அந்த அறிவு நமக்கு இல்லையே. அறிவாள் கருவி, அதை உபயோகிப்பவன் கர்த்தா. எய்தவன் இருக்க அன்பை நாம் நோகலாமா? இல்லையா? அந்த பழமொழியெல்லாம் தெரியுது, அதெல்லாம் சொல்ல தெரியுது, செயலுக்கு வரும்போது பொருத்தி பார்க்கறது. ஆமா, அது அந்த கருவியா கொண்டவன் வெட்டினால் அவனைத்தான் கோபித்துக் கொள்ள வேண்டும். அதுபோல அவனை கருவியாக கொண்டு வெட்டச் செய்கிற ஒன்று இருக்கிறது. இவன் எப்படி கருவியோ அது போலதான் அவனும் இன்னொன்னுக்கு கருவி. அதுதான் பண்டை வினை. அந்த வினை வழியை நமக்கு இன்பத்தை துன்பத்தை ஒருத்தர் பார்த்து கொடுக்குறான், இல்லையா? அதத்தான் விதின்னு சொல்றோம், ஊழ் வினைங்கிறோம், இல்லையா? அதனால அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன், அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றிலே. எழுத்து பிழையற கற்கணும். தப்பா படிச்சா பெரிய எரி மூண்டதென்ன விழித்து தீவிழி விழி, இல்லையா? எரி விழிக்கிற மாதிரி விழிக்கிறான் சிவந்த கண்ணால, எரி போல சிவந்த கண்ணால கோபித்து விழித்து புகையட பொங்குவன் கூற்றன் விடும் கயிற்றால் அவன் அந்த பாசத்தை வீசுறான். கழுத்தில் சுருக்கி கிட்டி இழுக்கும். அன்னைக்கா கவிய படிக்கிறது, அன்றைக்கு கழுத்துல போட்டு இருக்கிற பிறவா பாட்டை படிக்கிறது அப்படின்னு அலங்காரமா சொல்றாரு. அலங்காரத்துல அலங்காரமா சொல்றாரு அருணகிரியா. அவர் யாரு? அருணகிரி தானே, செம்மலை. நல்லா சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம், இல்லையா? செம்மலைனா ஞானமலை, செம்மையான அறிவு மலை. எனவே அடித்து, எதை அழித்து? துன்பத்துக்கு காரணமானவர்களை அழித்து, இல்லையா? மலத்தை தீ வினைகளை அழித்து பிறக்க ஒட்டா, இன்னொரு தாய் வயிற்றில சென்று பிறக்க ஒட்டாமல். நீங்க வேற ஊருக்கு போயிட்டதா சொன்னாங்க. இங்க ராஜபாளையம் பஸ்ல ஏறிட்டோம்னா சொன்னாங்க. மாறி வச்சுங்களா? சரி, அப்படி பதறமா மாட்டி ஏறக்கூடாதுமா. அதனால இந்த பிறவி பெருமான் நமக்கு கொடுக்கறதே இந்த பிறவில இப்ப முக்கிய அடையணும்னு தானே கொடுக்கறான், இல்லையா? அப்போ நாம அவர் கருத்துப்படி செய்யலைன்னு, இப்ப கணவன் என்ன நினைக்கிறானோ அவனுடைய கருத்தறிந்து மனைவி பணி செய்யணும். இதுதானே சரிங்க? எங்க பிள்ளைகள் நல்லாத்தான் செய்யும். நீங்க உங்க மேல எனக்கு நம்பிக்கை, நல்ல பிள்ளைகள். அதனால கருத்தறிஞ்சு செய்யணும். விலகுதாமா, எதுக்கு என்ன சொல்றாருன்னு அவரை கேட்க வேண்டாம். அவர் என்ன நினைக்கிறாருன்னு நினைச்சு அந்த கருத்து போல நிக்கிறது, அது மனைவிக்கு அழகுங்கிறோம், இல்லையா? அதுபோல நாமெல்லாம் பெருமான் என்ன நினைக்கிறாரு
நம்ம தலைவன் என்ன நினைக்கிறாரோ அப்படி செயல்படணும். அதான் கற்பு. அதுதான் கற்புங்கிற விளங்குற. அப்போ பெருமான் இந்த பிறவியை கொடுத்து அவன் நம்பிக்கையோட இந்த மருந்தை சாப்பிட்டுவன் நோய் தீர்ந்து வந்துருவான் அப்படின்னு தான் கொடுக்கான். அப்படித்தானே பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை அனுப்பி பாஸ் ஆகுன்னு தானே அனுப்புறீங்க, வேலா போயிருவோம்னா அனுப்புறீங்க. பெருமானும் அப்படித்தான் அனுப்புறாரு. இதான் பள்ளி. இங்க பாஸ் ஆகி வருவான் வீட்டுக்குன்னு நினைக்கிறாரு. இந்த பேர் ஃபெயில் ஆகிட்டே கடப்பான்னு அவர் நினைக்கிறது இல்லை, விரும்புறதும் இல்லை. அதனால இன்னொரு தாய் வயிற்றிலே சென்று பிறக்க ஒட்டாமல் தகைத்து பேரின்ப வீட்டை வழங்க வல்ல அயில் வேலவன் இல்லையா, ஞானம் என்ற வேற்படையை தாங்கிய முருகப்பெருமானுடைய கவியை இல்லையா. அயில் வேல் என்பது எதை குறிக்குது? கூர்மையான வேல்ங்கிறது கூர்மையான அறிவு குறிக்கிறது, ஞானத்தை குறிக்கக்கூடியது. அந்த ஞானத்தை உடையவனே வேலவன் இல்லையா. ஆமா. அப்போ அவனுடைய கவியை புகழ், அவனுடைய புகழை தோத்திர பாடல்களாகிய அந்த திருப்புகழை அன்பால் இடையறாத மெய் அன்போடு எழுத்து பிறையற தமிழ்ல அது உமாபதியும் சொல்லியிருக்காரா இல்லையா? சொல்லியிருக்காருலாமா? சிவபிரகாசத்துல சொல்லியிருக்காரு. ஆமா, தமிழ்ல செய்யற பிழை சிவத்துக்கு செய்யற பிழை. என்னடா டாம் டீம், அதான் வீட்டுல வெடி போட்டாச்சுல. எல்லாம் செஞ்சுட்டு நான் செய்யறது விளக்குதா? அதனால அந்த சிவபிரகாசத்துல சொன்ன மாதிரி தமிழுக்கு செய்யற குற்றம் பெருமாள். அதனால எழுத்து பிழையற குற்றங்கள், எழுத்து குற்றங்கள் செய்ததுமின்றி கற்கின்றீர்கள், கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றீர்கள். அப்புறம் எரி மூண்டது என்ன, நெருப்பு மூன்று எரிவது போல சிகப்பு நிறமா கண்கள் சிவந்து தீவிழின்னு சொல்றோமா இல்லையா? கோபமா பாக்குற கண்ணு என்ன சொல்றோம்? தீவிழி அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்படி பாக்குறது, அப்படி கண்களை உருட்டி பார்த்து எதனால அப்படி வாரான்? ஏமா அப்படி வாரான்? அவனுக்கே பிரியம் இல்ல வர்றதுக்கு இல்லையா? ஆமா, இவன் முக்கிய அடையவும் தான் பெரியவர் அனுப்புனாரு. இவன் இந்த இப்படி பாவம் செஞ்சுட்டு இருக்கானே அப்படின்னு கோபத்தோட வாரான். நம்ம தலைவர் சொன்னதே கேட்க மாட்டானே, ஒழுக்கப்பட்ட பிள்ளையாலாம் இருக்கான் அப்படின்னு அதனாலதான் கோபத்துல வராரு. தருமர் தானே அவரு, தர்மராசன் தானே சொல்றாங்க, சமராசன். அதனால கோபப்படுறது சரிதானே இல்லையாம்மா? அதனால புகை எடை அப்படி அந்த தீயிலிருந்து புகை கிளம்பிட்டான். அப்படி எடை பொங்கு வெண் கூற்றன் சீறுகின்ற கூடிய இமன் அவன் விடுகிற கயிற்றால பாசம் கயிறை வீசுறான் பற்றி பிடிப்பதற்கு. விலகுதா? அந்த கயிற்றினால கழுத்திலே சுருக்கிட்டு இழுக்கும், உயிரை பற்றி இழுக்கின்ற அன்னைக்கு போய் திருப்புகளை பாடிட்டு இருக்குது. கழுத்தை சுருக்கு படுக்க கேட்க பக்காது. விளங்குதா? அதனால அப்போ நாம அப்ப படிக்க நினைப்பதுங்கிறது அந்த யம பயம் வர காலத்துல நாம அந்த 203வது அதிகரணம் முத பாட்டு என்னது? கண்ட நனவை கனவுணர்வில் தான் மறந்து வெண்படர்ந்து அத்தூடு வினகினால் கண் செவி கட்டு உள்ளதே தோற்ற உழவ மனுவாய் சென்று மனம் தள்ள வெறும் கழிவுதான் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமா, அப்படி நம்ம உணர்வுகள் எல்லாம்
படிப்படியா மயங்கி தேஞ்சி அப்போ போய் படிக்கிறதுன்னா எவ்வளவு கஷ்டம். ஆனா அப்படி படிக்கிற ஆள் இருக்காங்க. அப்படி படிக்கிற ஆள் இறக்கும் தருவாயில அப்ப படிச்சாலும் ஏதோ ஒரு சத்தமா படிக்கிறவங்க அந்த ஆன்மாக்களை என்ன சொல்றது? அப்படி. ஆனா அதனால இங்க சொல்றாரு, இந்த பொறி கலங்கி புலனை யார் படிக்கிற அப்படி அதெல்லாம் நல்லா தெரியுது என்னம்மா. ஆமா, அறிவு மயங்கி. என்னம்மா? ஆமா. அப்போ அதெல்லாம் மயங்கி வரும்போது ஐமேல் உந்தி. ஐமேல் உந்தி நான் சொல்லிட்டாயே. மேகராக புரிஞ்சுத்தானே அப்படி படிக்காரு. அது அவரு பண்ணெல்லாம் அதுக்கு தகுந்தாப்புல படிக்கிறார். சொல்லுமா. ஐமேல் உந்தினா சாவும் போது சளி போய் அடைக்குது, மூச்சு விட முடியாம. ஆமா, அதெல்லாம் அடைக்குமோ? ஆமா. அப்ப போய் படிக்கணும்னு நினைச்சா ஒண்ணும் முடியாது. அதனால அத 11ஆம் திருமுறையில ஐயடிகள் காடவர்க்கும் நல்லா பாடியிருப்பார். அந்த நாளில படிக்கிறது பெருமானுடைய திருவாசகம், திருப்புகழ், திருமுறைகள், தேவாரத்தெல்லாம் சாவும் போதாம படிக்கிறது. நல்லா இருக்கும் போதே படிக்கணும் அப்படி சொல்றார். எனவே அப்ப முடியாத சமயத்துல போய் முக்கிட்டு நடக்கூடாது. அப்போ அழித்து பிறவிக்கு வித்தா இருக்கிற வினை, ஏன் வினை போனா போதுமா? தீட்சையெல்லாம் வினையத்தான் சொல்றாங்க. தீட்சையில எதமா தீக்கிறாங்க? மாயை தீக்க வேண்டாம், ஆணவத்தை தீக்க வேண்டாமா? ஒன்ன போனா போதும் கீழோ. உங்க கருத்து என்னம்மா? நீங்க சொல்லுங்க தாய். என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு இந்த தண்டை இருந்து நான் வினையை தீக்கிறதுல ஆணவத்தை தீர்த்துடலாம்ல. ஏன் இப்படி வேண்டாத செஞ்சுட்டு இருக்காரு? ஆணவத்தை தீர்த்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. அவருக்கு ஒரு பெட்டிஷன் போடுங்க. முதல்ல சன்னிதானத்துக்கு போடுங்க, அப்புறம் பெருமானுக்கு போடலாம். கண்கண்ட சன்னிதானத்துக்கு முதல்ல போடுங்க. சாமி, நீங்க தீட்சை பண்ணும்போது முதல்ல ஆணவத்தை தீருங்க. எதுக்கு இந்த வினையெல்லாம் போட்டு தீர்த்துக்கு கிடைக்கும்? அத தீர்த்துருங்க. அதுதான் சொல்றோமா, அந்த ஐடியா இல்லாம தாம இருக்காங்க. நோய் காட்டி. ஆமா, இவங்கெல்லாம் சீக்கிரம் வச்சு வாங்க வச்சு மடத்துக்கு கூப்பிட்டு போங்க. பேச சொல்லு. ஏமா, வினைதான் தெர்மாமீட்டர் பார்க்காம அவரு ஊசிய போட வேண்டியதானே. அவர் ஏன் பாக்காரு? அப்படிங்க, இது தெர்மாமீட்டர் தானம்மா. தெர்மாமீட்டரை பார்த்து பார்த்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. மறுநாள் வந்து வச்சு பாக்காரா இல்லையா? அப்ப அதான் நோய் காட்டி அதை தீர்க்கிறது. விளங்குதாமா? அப்போ வினை போகுதுன்னு சொன்னா அதுக்கு காரணமான
மலமும் போகுதுன்னு அர்த்தம். அதெல்லாம் நமக்கு அந்த போற்றி புகழுடைய அந்த 11வது போற்றி அதுல சொல்றாரு இல்லையா, மிண்டாய் 6 சமய பொருளும் அறிவித்து அவற்றில் பேரின்மை எங்களுக்கு வேறாகி தேராத சித்தம் தெளிய திருமேனி கொண்டு வரும் அதுவே அமையாமல் செய்ய திருக்கண் அருளால் நோக்கி கடிய பிறப்பால் பட்ட புண்ணும் இறைவனையும் போயகல வண்ணமலர் கைத்தலத்தை வைத்தருளி செய்ய திருக்கண் அருளால் நோக்கி கடியன்னு சொல்றாருலாமா இல்லையாமா? ஆமா. அப்போ அவருடைய பார்வையினால ஆணவ மலத்தை போக்குறாரு. கை கால திருவடியை கொண்டு சூட்டுறதுனால கண்ம மலம் மத்ததெல்லாம் போக்குறாரு அப்படின்னு ஒண்ணுக்கும் தனித்தனியா பிரிச்சு சொல்றாரா இல்லையா? சொல்றாரு. அதுல எல்லாத்தையுமே தீக்குறாங்க. ஒவ்வொரு கிரியையில ஒவ்வொன்னும் தீக்குறாங்க. விளங்குதா? அதனால அந்த வினையோட விடும் கதில் வேல் மரவேல் வினை ஓட விடும் அந்த கதிர்வேலை மறவேன் என்று கந்தர் அனுபூதியில அருணகிரியார் சொல்றார் இல்லையா? நான் வினைக்கேடன் என்பார் போல். யார் சொன்னா? சொல்றாருல, வினைக்கேடன். அதான் வினைகளை நீக்கிறவன். விளங்குதாமா? அதனால தீவினைகளாம் அடிய நீடு தனிவேல் விடும் மடங்கள் வேளா என்று திருப்புகழ் பாடும். இதுக்கு அலங்காரம். திருப்புகள்ல தீவினையெல்லாம் அடிய நீடு தனிவேல் விடும் மடங்கள் வேளான்னு சொல்ற அவனை பாடுறார். அழித்து என்பதை முருகப்பெருமானுக்கு அடையாய் இந்த பிறப்பில் பிரம்மனுடைய எழுத்தை அடித்து அவன் கையால் எழுதினத முருகன் தன் காலால் அடித்து. விளக்குதாமா? அவன் காலால்னா ஞானத்தால், அஞ்ஞானத்தை வந்த குற்றத்தை ஞானத்தால இருக்கிறார். எனவே அழித்து அந்த பிராரத்த வழியை கெடுத்து மீண்டும் பிறவிக்கு காரணமாக இருக்கின்ற அந்த மூல வினையை அழிக்கும் திறமுடையவன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் இல்லையா? அவன் கையெழுத்தை இல்லையா, அவன் கால்பட்டு அழிந்தது. ஆமா, அயன் என் தலைமேல் அயன் கையெழு. கால்பட்டு அழிந்தது என் தலைமேல் அயன் கையெழு இல்லையா? அப்போ அவனுடைய கால் எதுல படணும்? நம்ம தலையில படணும். விளங்குதா? அதனால அவன் கையெழுத்தை காலால் அளிக்கும் திறனுடைய திருவடி கமலமுடையும் அந்த பெருமான் ஒருவரே. ஆதலால் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே என்ற அருமை திருவாக்கு எழுந்தது. எனவே கவிங்கிறது இந்த திருப்புகழ் எழுத்து பிழையற கற்கின்றீர். திருப்புகழை அன்போடு பிழையின்றி கற்றுக்கொண்டு பாடணும். எந்த நாளும் தேவாரம் திருவார். எரிமூண்டதென்ன கூற்றன் பிறவி எடுத்து அந்த பிறவி பயனை நாடாது அவமே தெரிந்தது மன்று. ஒரு பயன் இல்லாம அதான் அத அப்பர் சாமி சொல்லுவாரு. என்ன சொல்வாரு? பட்டி நாய் போல. என்னது நாய் போல? ஆமா, நாய் அப்படியே கொஞ்ச தூரம் போகும், படி திருப்பி வரும். எதுக்கு போச்சு தெரியாது. ஒரு நோக்கமின்றி அங்கே அந்த மாதிரி போறது. அதனால அப்படி சொல்றாரு. அத அவமே தெரிந்து வேணாடே பிறவி பிணியை நீக்கும் அந்த பேர் அமிர்து அந்த திருப்புகளை ஓதாமல், பெருமானுடைய திருப்புகளை ஓதாமல் யமன் மிகவும் கடும் சினம் கொண்டு கண்களிலே கனலும் புகையும் எட பொங்கி வருகின்றான். அவன் வருவான்,
அன்னைக்கா பாடுறது. எனவே பாசக்கயத்தால் கழுத்துல சுருக்கிட்டு உயிரை பற்றி இழுக்கும் அந்நாளில் உறுதிக்கு உறுதி பயக்கின்ற உறுதுணையும் யமபயத்துக்கு மருந்துமாக உடையது அந்த திருப்புகள் இல்லையா? அதான் அன்னைக்கு படிச்சு இன்னைக்கு பாட இல்லையா? படிக்கிறதுக்கு தக்கடா புக்கடான்னு அத அன்போடு அகங்குழைந்து பாடணும்னா முதல்ல படிச்சு வச்சிருக்கணுமே இல்லையா? அதனால வெள்ளம் வந்த பின்னால போய் அணைய போடுறதுன்னா பசித்த பின் கிணறு வெட்ட புகுவது விளங்குதா? அது அறிவுடைமை ஆகாது. எனவே கூற்றுவன் வரும் முன்னரே என்ன செய்யணும்? சிவபுண்ணியத்தை பெருக்கணும். பிழையின்றி கற்றுக்கொண்டு அவன் வரும்போது உருகி பாடுனா எருமை மாட்டான் வரமாட்டான். விளங்குதா? எனவே அந்த உலகம் உயிர் நெறியை உபதேசிக்க வந்த கருணை பெருந்தகையான் அந்த அருணகிரி பெருமான் அதை நமக்கு வற்புறுத்துகிறார். உலகரை வெடித்து அறைகூவி அழைக்கின்றார். பரம கருணாமூர்த்தி குருமூர்த்தி அவர் அந்த கருணையின் திறத்தை என்ன சொல்றது? அவர் கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு மனிதர்கள் இங்கே வம் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அப்படி கூப்பிட்டு சொல்றாரு. இதெல்லாம் முதல்ல படிச்சு வைங்க. படிச்சு வச்சிருந்தா அவன் வரும்போது உருகி பாடுனீங்கன்னா பெருமான் வந்து அவரை தடுப்பார். விளங்குதா? அதனால இந்த பிறவி பிணியை வேற்படை அண்ணலாரது திருப்புகளை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க. அதான் இந்த பிறவி பிணியை நீக்கிறது எது? பெருமானுடைய புகழ் மாலைகள். அதனால அவன் யமன் வந்து பற்றும் போது அதை படிச்சு அதுக்கப்புறம் அப்படி நாளை தள்ளிட்டே போறது. பாத்துக்கலாம், வரட்டும், வந்தா படிச்சு வச்சுக்கிறோம். புஸ்தகம் இருக்கலாம். அதான் சொன்னாரு இப்ப வக்கீல், புஸ்தகத்தை எடுத்து இப்படி அடிக்க வச்சிருவாரு. ஒன்னும் எடுத்து சொல்ல மாட்டார். மேஜையில பெரிய பெரிய புஸ்தகங்கள் எடுத்து அடி அப்படி வச்சிருந்து என்ன செய்ய? திருமுறை புஸ்தகத்தெல்லாம் வரிசையா அடுக்கி வச்சிருந்து என்ன செய்ய? முதல்ல படிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன்னா இந்த அதெல்லாம் படிச்சிருந்தா கூட பெருமானிடத்துல பற்று வரணும். இல்லைன்னா வேற பொருள் மேல நம்ம பற்று இருந்ததுன்னா ஓரலொட்டா நம்ம அதை நினைக்க கூட விட மாட்டோம். ஒன்றை உணர ஒட்டார் பெருமான நினைக்க விட மாட்டான். அது அப்பர் சாமி இல்ல சுந்தரமூர்த்தி சொல்றாரு, நோக்குவேன் உன்னையே. பெருமானே உன்னே நினைச்சிட்டு இருப்பேன். நல்லன நோக்காமற் காக்கின்றார் ஐவர். ஒரு ஆளுக்கு 5 பேர் இருக்கான். அவன் நான் நினைக்கிறத பாத்துட்டான்னா என்ன செய்வான்? காக்கின்றார் ஐவர் கண்டு கொண்டான். பார்த்துட்டான்னா என்ன செய்வான்? நினைக்க விட மாட்டான். வேற எதையாவது நினைக்க வச்சிருவான். ஐவர் காக்கினும் நான் வாக்கு என்னும் மாலை கொண்டு உன்னை என் மனத்தை ஆர்க்கின்றேன். பறவைகள் மண்டலில் என் பெருமானேன்னு சொல்றாரா இல்லையா? ஆமா. அதனால இவங்க நினைக்க விடமாட்டான். என்னுடன் பிறந்த ஐவரும் பகையே. எங்க படிச்சீங்க? என்னம்மா என்னமோ சொல்றீங்களா? சொல்லும் போதே ஒரு பிரேக்க போடுதாரு. வண்டி இப்படி பெறப்படும் போதே சக்குன்னு திருவி சேர்ப்பா. அதனால அத 11ஆம் திருமுறை சொல்றாரு. நீங்க தெப்பம்னு சாமியால கல்லெல்லாம் கட்டி விட்டீங்க. அவரு இந்த 5 பேரை தெப்பம்னு சொல்லி கொடுத்தீங்க. இதை வச்சுக்கிட்டு நீ என்ன அடைஞ்சிடலாம்னு. அவன் அத்தனை பேரும் கல்ல கட்டிக்கிட்டு எவன் போக முடியும் கடல்ல? சும்மா நீந்தரவே கஷ்டம். இது இந்த கல்ல வேற கட்டி விட்டுருக்க. இதை வச்சுக்கிட்டு யாரு
கடந்து போவ, விளங்குதாமா அப்படின்னு சொல்றாரு. கல்லை கட்டிட்டு அந்த அப்பர் தான் போக முடியும். நாமெல்லாம் எல்லாரும் அப்பரா, நாமெல்லாம் லோயரு, நம்மால அவரை மாதிரி போக முடியுமாமா? முடியாது. அதனாலதான் சொல்றாரு, இந்த உன்னை உணர ஒட்டார் மலரிட்டு உன்தாள் சேரல் ஒட்டார் ஐவன். பூசை பண்ணணும்னு நினைச்சா அப்பதான் இதை செய்யலாமா அதை செய்யலாமே. எல்லாரும் கையிலைக்கு போக முடியுதா? அதுக்கெல்லாம் புண்ணிய பெருக்கு. புண்ணிய அப்பர் சாமி கூட போக முடியல. அப்பர் சாமி கூட போனாரு, போகலன்னு சொல்லாதீங்க, போனாரு, போக முடியல. அதனால இப்படி செஞ்சாங்கன்னா செய்வது என் யான் சென்று தேவர் உய்ய சோர நெட்டூரனை சூரனை காருடல் சோரி கக்க கூற கட்டாரி இட்டு ஓர் இமைப்பொழுதில் கொன்றவனை. அந்த சூரனை கொன்னிய அது பெருசு இல்ல, என்கிட்ட இருக்கான் சூரன், அவனை கொல்லு அப்படிங்க, விளங்குதா? அதனால தேவர் உய்ய அந்த அயனாரியர் அமரர்கள் அல்ல நீங்கி பிழைப்பதற்காக படைவீரருடன் சென்று போய் அந்த 3 அசுரர்களை கொன்றார் இல்லையா? சோர, சோரன்னா என்னது? சோரன்னா என்னமா? அதுதான் சிவஞான முனிவர் சொல்வார், நீ இவரு சிவசமவாத சோரன் ஆகினி. எத்தனை கதைகள் அதெல்லாம் வருது. இப்ப சோர நாயகன்னா கள்ள புருஷன் அப்படிங்காங்களா இல்லையா? சோரன்னா அர்த்தம் கள்வன் அர்த்தம், விளங்குதா? சோரன்னா அர்த்தம் கள்வன் இல்லையா? அப்போ சோர நெட்டூரனை திருட்டுத்தனமுடைய கள்வர்னு சொல்றோம் இல்லையாமா? வேற என்ன? ஆமாங்கியா, அதுதானே 8ஆம் வகுப்பாவுல படிச்சோம். ஐம்புல வேடர் கள்வர் அப்படின்னு நம்முடைய உடைமைகளை கை கொள்பவர். இருக்கிற அறிவை கொஞ்சம் போல இருக்குது, அதையும் கலந்துருக்காங்க. அப்படியாமா? அதான் சோர நெட்டூரனை கொடுமை செய்பவன், சூரனை சூரபதுமனை காருடல், காருடல் கரிய உடம்பு. அவர் அரக்கரா? அரக்கர்னா சிவப்பா இருப்பானா கருப்பா இருப்பானா? அரக்குன்னா சிவப்பு தானம்மா. அப்ப இவனை கரியங்கிறாரு. சந்தேகம் வரலையோ? ஏம்மா உங்களுக்கு சந்தேகம் வரலையா? அது உடம்பு கருப்பு, உள்ளம் சிவப்பா, கடுமையா, விளங்குதா? அது கொடுமையானதா இருக்கும். உடம்பு கருப்பா இருக்குது, ஆனா உள்ளம் கொடுமையானதா இருக்கு அப்படின்னு. அதனால அரக்கர். அதனால அந்த சூரனை காருடல் சோரி கக்க ரத்தம், ஒடிய குணம். உடம்பு கருப்பா இருந்தாலும் குணம் நல்லா இருக்கணுமா இல்லையா? இப்ப காக்கைக்கு உடம்பு கருப்பா இருக்கு, அறிவு வெளுப்பா இருக்குன்னு படிச்சோமா இல்லையா? ஆமா, அதை கூவி அழைச்சி சாப்பிடுதா இல்லையா? கலந்து உண்ண கண்டீர் அப்படின்னு அதைத்தான் நான் சொல்றாரு. அதனால இப்ப உடம்ப பத்தி கவலை இல்லை, அது உள்ளம். அதனால சோரி கக்க, சோரினா ரத்தம், ரத்தம் சொருது, அது
அது கக்குமாறு கூற கட்டாரி இட்டு அந்த கூர்மை பொருந்தி அந்த வேற்படையை செலுத்தி ஒரு இமைப்பொழுதில் ஒரு கண நேரத்துக்குள்ள கொன்றவனை சங்காரம் பண்ணவரே ஐவன் இந்த 5 பொறிகள் புலன்மேல் செல்கிற பொறிகள் அந்த ஓரலொட்டாது தடுக்கின்ற அந்த ஐவரை திருவடி பெருமைகளை ஆராய விட நினைக்க விட மாட்டாங்க. ஒன்றை உண்ணலொட்டார் ஒரு பொருளாகிய ஓம் எனும் எழுத்தை நினைக்க விட மாட்டாங்க. மலரிட்டு உணதால் சேரல் ஒட்டார் நறுமலர்களால் அரிசித்து பெருமானுடைய திருவடி தாமைகளை அடைய விட மாட்டாங்க. நான் அது என்ன செய்ய, இப்படி எல்லாம் இருந்தா இவங்களை போய் என் கூட கூட்டி வச்சிருந்தா நான் என்ன செய்ய முடியும்? அவங்கள மீறி ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அதனால இங்க ஒன்றை உணர ஒட்டார். ஒன்று என்பது அந்த ஒருவன் என்னும் ஒருவன், ஒப்பற்ற ஒருவன், பரம்பொருள், இறைவன் இல்லையா? அவனை அந்த ஒன்று என்பது ஓரலொட்டார் என்பதற்கும் உண்ண ஒட்டார் என்பதற்கும் ரெண்டுக்கும் சேர்த்து பொருள்படும். எனவே ஒன்றை ஓர ஒட்டார், ஒன்றை உண்ண ஒட்டார். ஒன்ன நினைக்க விட மாட்டான். உண்ணுதலும் மனத்தால் செய்யும் தொண்டு. உண்ணுதல் புலன்கள் ஒருவழிப்பட்டு தியானித்தார். பெருமானை உண்ணுங்கிறது அவனை நினைந்து, உன்னை நினைந்தே கழியும் என் ஆவி. என்னமா என்ன சொல்றாருமா? ஆமா, கழிந்ததென்பின் என்னை நினைக்கப் பெறாய் சொல்றாரா அப்பசாமி? ஆமா, மலரிட்டு திருவனுடைய திருவடியில மலரிட்டு வணங்குதல் இல்லையா? அது எதை குறிக்குது? இறைவனுடைய திருவடியில மலரிட்டு வணங்குதல் எதமா குறிக்குது? அது திருவாசகத்துல சொல்றாரா இல்லையா? சொல்றாருலாமா? என்ன சொல்றாரு? சதகத்துல என்னம்மா? என்னடா சொல்ல மாட்டேடா? வல்லாய் மலரிட்டு சொல்றாங்க. அப்போ அவரு தெரிகிறார், பறந்து தெரிகிறார். எப்படி தெரிகிறார்? எங்க எந்த பூ இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த பூவெல்லாம் பறிச்சு என்ன மாதிரி மாலை கட்டி எந்த சாமிக்கு போடலாம்னு இதே பறந்து என்ன செய்தாரு? பறந்து இல்ல, தெரியும். பல்லாய் மலரிட்டு முட்டாது இறைஞ்சு. விலகுதாமா? அப்போ அந்த மலரிடுதல்ங்கிறது என்னது? மலரிடுதல்ங்கிறது என்னதுமா? நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன். நம்ம என் நெஞ்சு அவருக்கு, என் நெஞ்சு அவருக்கு. இந்த காரைக்கால் அம்மையார் என்ன சொல்றாங்க? அந்த நெஞ்சத்துக்குள்ள பெருமான வச்சிருக்கேன், நெஞ்சத்துக்குள்ள பெருமான வச்சு பூட்டியாச்சு. பூட்டு நெஞ்ச பெருமான் திருவடியில கொண்டு வச்சுட்டேன் பாதுகாப்பா. பெட்டியோட அவனை தூக்கிட்டு பெருமாது இல்லையா? அந்த நெஞ்சத்துக்குள்ள பெருமான் விளங்குதாமா? அந்த பெட்டி என் நெஞ்சம் அவன் திருவடியில. என்ன அருமையா சொல்றாரு. எனவே ஏன் அப்படின்னா அது இல்லைன்னா அது மனமில்லாத மலராம். பெருமான் அங்க உள்ள போனாதான் அது மனமுடைய மங்கள மலர் ஆகுது.
பெருமானுடைய திருவடியில மனமில்லாத மலரை சூட்டக்கூடாது. விளங்குதா? அதனால அதுக்குள்ள வச்சு மனம் ஊட்டி பெருமாளுடைய திருவடியில சூட்டிங்க. ஊட்டியும் சூட்டி எப்படி சொல்றாங்க? நல்லா சொல்றாங்களா இல்லையாடா? இப்படி சொல்ல தெரியுதா? இல்லையாமா? அவங்க ஒரு பெண் தானே. அவங்க பெண்ணா? அப்படி பெருமாண்டத்துல அப்படி பக்தி. அவங்க பாட்டு பூரா அற்புதம் தான். அதனால அப்படி அந்த மலர்ங்கிறது நம்ம நெஞ்சம், அது அவருக்கு சமர்ப்பிப்பது. நெஞ்சம் உமக்கு இடமாக அப்படி சமர்ப்பிப்பது. அதனால மலரிட்டு அது காயத்தால் வணங்குத. காயத்தால மலர் திருவடியில உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகி. யார் சொல்ற அப்படி? என்னம்மா? நாவுக்கரசர். சாப்பிடறதுக்கு முன்னால உண்பதன் மலர் பறித்துட்டு. பறிச்சு வச்சுட்டு போய் சாப்பிடுங்க அப்படி அர்த்தம் இல்ல. பூசை பண்ணிச்சு. உண்பதன் முன் மலர் பறித்துட்டு உண்ணாராகி. அப்போ அது என்ன அப்படின்னா, அப்போ அந்த மலரை பறிக்கிறான்னா அது அன்பை பறிக்கிறது. அதுதான் அங்க சொல்றாரு. அழியற்றார். அழியற்றார். அழினா என்னது? அழினா அன்பு. பொதுலகரம் போட்டா அன்பு. அது அல்லாதவர் அழி. அது சிறப்பு. எது சிறப்பு இல்லையோ அதுக்கு சிறப்பு. விளங்குதா? ஆமா, விளங்குதாடா? இந்த பொதுலகரம் போட்டு சொல்றமே அழின்னு, அதுதான் சிறப்பு. அத போதுங்கிறோம். அதுதான் நமக்கு பொதுவா எல்லாத்துட்டையும் இருக்கணுமா. அந்த அன்புதான் பொது. அது என்னது குணம். அதனால அந்த அழியற்றார் பெருமாண்டத்துல மலர் பறித்து சூட்டி பூஜை செய்யாதவன் அழியற்றார், அன்பு இல்லாதவன் இல்லையா? அப்போ அன்பு இல்லாதவன் அவன் யாரு? பதர். ஆமா, பதர். அறிவில்லாதவன். அன்பில்லாதவன் அறிவில்லாதவன். அதனால அவன் பிறந்து பயன் இல்லைங்கிறார். பிறந்தவர் ஏதோ எதுக்காக பிறந்தான்? அன்பு இல்லாம எதுக்கு பிறந்தாங்க? அதனால அவர்கள் எல்லாம் பெருநோய் பிடித்தவர்கள். எதை சொல்றாரு? பெருநோய். பெருநோய் எது? ஆணவத்துக்கு அப்படி ஒரு பேர் வச்சிருக்கிறார். நீங்க பெருநோயின்னா தொழுநோயை சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, இதுதான் தொழுது நீக்க வேண்டிய நோய். பெருநோய் தொழுது நீக்க வேண்டிய நோய். விளங்குதா? அதனால அந்த பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆமா. அப்போ நாம மலர் பறித்துட்டு உண்ணாராகினா நாம பிறந்ததே அப்படி பூசிக்கலன்னா பிறந்து பயன் இல்லைங்கிறார். நீங்க தீக்க வாங்க மாட்டேன் வாங்கணும், வாங்கிடணும். ஆமா, அதனால அது இல்ல அப்படின்னா பிறந்து பயன் வீணாக்கிறதோங்கிறார். அதனால மலரிட்டு உணதாள் சேரல் விட்டார். அப்ப இறைவனோடு சேருவதற்கு எது வழி? பூசை இல்லையா? அதனால அந்த ஆன்மாவாகிய கொடிக்கு, ஆன்மா ஒரு கொடி இல்லையா? ஆமா, இறைவனுடைய திருவடி தாமரை தான் கொம்பு, ஒழுகொம்பு.
இல்லையா? அதனால அந்த இறைவனடி சேர்ந்தார்க்கே துன்ப நீக்கமும் என்ப ஆக்கமும் உண்டாகும் இல்லையா? அதனாலதான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதாருங்கிறார். அதனால வேண்டுதல் வேண்டாம இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இரும்பை இல்லை. நம்ம இடும்பைகள்லாம் போனோம்னா எங்க போனோம்? ஆமா, அங்க போகாம இங்க இருந்துகிட்டு ஒரே துன்பமா இருக்குன்னா அது போகாது. அதனால இங்க ஐவர் செய்வது யான் இந்த ஐம்புலனாகிய அறிவிலிகள் தேவருடைய அந்த புகழை ஆராயவும் பெருமானுடைய திருவடியை நினைக்கவும் மலர்த்து வணங்கி அவனுடைய திருவடியை சிந்திக்கவும் ஒட்டாமல் தடை செய்து நம்மை கெடுக்கின்றனர். இந்த கொடுமைக்கு அடியன் என்ன செய்வது? ஏன்னா அந்த கருவிகள் எதுவுமே நம் வசத்துல இல்லை என்று. அதனால நாம இந்த அரும் அரும் இவ் அரும் பெரும் பிறவி பவ்வநீர். பிறவி என்ன சொல்றாரு? இவ்வரும் பிறவி, அரும் பிறவி, அரும் பிறவி பவ்வநீர். பவ்வம்னானது அதுவும் பிறவிதான். ஆமா, பிறவியில பிறக்கிற நீர் பவ்வநீர், கடல் நீர். மீண்டும் ஏழையருக்கு என்னுடன் பிறந்த ஐவரும் பகை, உடன் பிறந்த ஐவரும் பகை என்று சொல்வார் திசை வைப்பாளர். தீவனை புரிந்து கொடுமையுடன் தீங்கிழைக்கின்ற வேடர் போல இந்த ஐம்புலங்களும் பலவழிப்படுத்தி இறைவனுடைய திருவடியை சார ஒட்டாமல் அல்லல் படுத்துகிறது இல்லையா? அதத்தான் நமக்கு அந்த 8ஆம் பாவுல சொல்றாரு. ஐம்புல வேடரின் வளர்ந்ததால அயர்ந்தனை. அதனால எதை அயர்ந்துட்டான்? எதமா அயர்ந்தான்? என்னமா என்னமா சொன்னீங்க? சாகுபட்டு தன் தலைவனை மறந்துட்டார். மன்னவகுமாரனை மறந்துட்டார். தலைவனை மறந்துட்டாருங்கயோ, மன்னவ குமாரனை மறந்துட்டாருங்கயோ. ஒழுங்கா சொன்னா பிறகு அவன் சொன்னாம நீ மாத்திட்டிய. தன்னை தன்னுடைய இயல்பையே மறந்துட்டார். தான் மன்னவ குமாரன் என்பதை மறந்தான். நினைச்சதெல்லாம் சொல்றது. ஏதாவது அப்படிதான் சொல்லக்கூடாது. ஏதாவது ஒன்ன சொல்லுவாங்க வந்துருதான், அது பாட்டுக்கு வருதான் மடதர்மம். விளங்குதா? அப்போ எதை மறந்தான்? தன்னுடைய உண்மை இயல்பை மறந்தான். அதனால அரிச்சி ராப்பகல், அரிச்சி ராப்பகல் ஐவரால் ஆட்குண்டு, ஐவரால் ஆட்குண்டு, 5 பேரால் ஆட்குண்டு. கரிச்சிராது நெஞ்சே ஒன்றை சொல்ல திருச்சிராப்பள்ளி என்று சொல்லுதலும் எண்ணலும் தீவினை நரிச்சிராது நடக்கும் நடக்குமே என்று அப்பசாமி சொல்லுவார். அதனால அரிச்சி ராப்பகல், இரவு பகலா பெருமான அரிச்சி அரிச்சா இந்த ஐவரால் ஆட்டுண்டு கரிச்சிராது, அவனுக்கு அவன் ஆட்டன் வழி நில்லாது இல்லையா? அது நமக்கு அந்த 10ஆம் பாவுல சொன்னது போல என்ன செய்யணும்? இந்த கருவிகளை நம்பசத்தப்படுத்தணும்னா எனையுடையான் தாள்கள் வந்தனை செய்து
இவற்றின் வழி அருளால் வாட்டினாரா இல்லையா? அப்படி வாட்டணும். ம். திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவினை தரிச்சிறார், நடக்கும் நடக்குமேங்கிறார். எனவே கொடிய ஐவர் பராக்கரல் வேண்டும். அந்த ஐவர் பாராத அது வேணும்னு அலங்காரத்துல சொல்றார். இந்த ஐவருடைய பார்வை எனக்கு வேண்டாம். ம். சூரனை காருடல் சோரி கற்க நெடுங்காலம் தவமிருந்து அவன் வச்சிர பேருடம்பு பெற்ற அந்த சூரபதுமனை வேலாயுதம் பிளந்த போது அவனுடைய அந்த வச்சிர யாக்கையில் இருந்து குபீர் குபீர் என்று உதிர வெள்ளம் பெருகி ஓடிற்று. சூரனது உடலை வேற்படையே என்று பிளக்குகின்ற அப்படி பிளக்குற ஆற்றல் படைத்த படைக்கலம் எதுவுமே இல்லை. எந்த படைக்காலத்தினால அவன் சார மாட்டான். அதனால அந்த போர் மிகுத்த சூரன் விடோம் என நேதரிற்க வேலை படீரென போயறுத்த போது, அவனை அறுத்த போது ரத்தம் குபீர் என வெகு சோதி. விளங்குதாடா? பூமி மிக்க வீசு குகா என இல்லையா? அப்படி படிப்பாரு, சூப்பரா அருணகிரியாக படிப்பாரு. விளங்குதாமா? அந்த போர் மிகித்த சூரன் விடோம் என அப்படி சொல்றாரு. நேர் எதிர்க்க வேலை படீரென, இந்த வேல் என்ன செய்யறான்? படீரென போய் அறுத்த போது குபீரென அவனுடைய ரத்தம் உடம்புல இருந்து குபீர்னு என சோரி அங்கிருந்து சோரிந்து பூமியுக்க வீசு குகா என அப்படின்னு சொல்றாரு. எனவே அந்த தேவர் உயுமாறு கனப்பொழுதில அந்த சூரபத்மனை அந்த வேலை விட்டு வேற யாராலும் சாவாத அலங்காரம் தான் இது. திருப்புகள் இப்ப சொன்னது திருப்புகள், முதல்ல சொன்ன பாட்டு அலங்காரம். அதனால இந்த வஜ்ர தேகம் படைச்சவனை இந்த வேலாயுதம் பிளந்தது போல வலிமையான ஆணவ மலத்தை அதை பிளந்து எனக்கு ஞானத்தை தரணும் அப்படின்னு பெருமான்ட்ட சொல்றார். அதனால அந்த அந்த சூரன் யாரு? ஆணவம் இல்லையா? சிங்கம் யாரு? கண்மம். தாரகன். ஆமா, ஏன் அவனுக்கு தாரகம்னு வச்சிருக்கு? தாரகமா? அதுதான் தாரகம். இப்ப இந்த உயிர், இந்த உடம்பே தாரகம் என நிற்பதாம். அத்தன் தாழ் தான் தாரகம். அதை மறந்து இந்த உடம்புதான் தாரகமா நிற்கிறதுனால அவன் தாரகம். எனவே தண்டாயுதமும் திரிசூலமும் விழ எல்லாம் சிதறி விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விடுவேன் செந்தில் வேலவனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வாள். என்னுடைய அவிரோத ஞானம் சுடர்வாள் கண்டாயடா. என்ன சொல்றாரு? அடாபுடாங்கார் யார? யமன. கண்டாயடா. வந்த வந்து பார், அந்தகா வந்து பார். என் பக்கத்துல அந்தகனுக்கே எல்லாரும் பயப்படுற அந்தகனையே அடா வந்து பாருடாங்க. சற்று என் கைக்கு எட்டவே, கொஞ்சம் என் கைக்கு எட்டுற மாதிரி கொஞ்சம் வந்து பாரு, உனக்கு என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதே அருணகிரியார் அந்த யமதூதர் கையில் என்னை காட்டி கொடுக்கிறாரேன்னு முருகப்பெருமான்ட்ட படிக்கிறார். அவன் வரும்போது என்ன, நான் ஒளிவேன், நீ தான் இருக்காம காட்டிடாரு. இப்ப என்ன செய்யறாரு? வாடா அப்படிங்க. விலகுதாமா? அப்போ அந்த பக்தி முதிர அந்த உணர்ச்சி மாறுதுன்னு காமிக்கிறாரா இல்லையா? அதனால அந்தகா கூற்றுவனே செந்தில், அந்த திருச்செந்தூர் தலத்துல எழுந்தர் இருக்கிற வேலவனுக்கு, அந்த முருகப்பெருமானுக்கு தொண்டாகிய
தொண்டுனான தொண்டு செய்கிற தொண்டர் ஆகிய அடிமையாகிய அடியனுடைய அவிரோத ஞானம். அவிரோத ஞானம்னு என்ன? ஆ? ஆ. ಏನಮ್ಮ அதி தீவிரமாய ಏನಮ್ಮ விரோதம்னா என்ன? மாறுபாடு. விரோதம்னா மாறுபாடு இல்லாத நேரான ஞானம், உண்மை ஞானம்னு அர்த்தம். பக்கடா இத கேட்டா சொல்ல அவிரோத அவிரோத அது பாட்டு அப்படி இது சுடர் வடிவாள் ஒளி பொருந்தியதும் கூர்மையுடையதுமாகிய வாழ். ஞானம்னா எப்படி இருக்கணும்? கூர்மையா இருக்கணும், ஒளி மிகுந்ததா, விசாலமா நல்லா இருக்கணும் சொல்றாரா இல்லையா? அதெல்லாம் கையில வச்சிருக்கேன். எனவே ஞானம்தான் பிறவி அறுப்பது, அஞ்ஞானம்தான் பிறவிக்கு காரணம் அப்படிங்கறத அப்படி சொல்றாரு. ஞானம்னு வந்தாச்சுன்னா நமக்கு இறப்புங்கிறது அது மலர்ச்சி உலகாம் சொல்றோமா இல்லையா? அதான் அப்படி சொல்றாரு. அதனால என் கைக்கு என் கரத்துக்கு எட்டுகின்ற அளவிலே சற்று வந்து பார், சிறிது நீ வந்து பாராய், தண்டு ஆயுதமும். அப்படி வந்தாயானால் உன்னுடைய தண்டு ஆயுதம் என்னமா? தண்டோடு கூடிய ஆயுதம் தண்டாயுதம். விளங்குதாமா? ஒரு காம்பு, நீள காம்பு இல்லையாமா? அதுதான் அது தண்டாயுதம். தண்டாயுதம் திரிசூலம், முத்தலை சூலமும் விள உன் கையிலிருந்து பொடிபட்டு சிந்த நொறுங்கி உன்னை தாக்கி திண்டாட வழி இழந்து அவன் வழி இழந்தான். யாரு? அதுதான் அந்த ஆணவத்தை என்ன சொல்றோம்? அந்தர்பாபிதம். அந்தர்பாபிதம் நமக்கு அடங்குனதாக. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? அந்தர்பாபிதம் ஆகுது சுத்த நிலையில. முத்தி நிலையில என்ன ஆகுது? அந்தர்கதம் என்று. எனவே தண்டாயுதமும் சிறிதூலமும் அந்த யமனுடைய கரத்தில் இருக்கிற ஆயுதங்கள்ல இவையெல்லாம் சிலருக்கு சிறந்தவை. கூற்றுவன் புண்ணிய அருளுடையவன். பாவிகளுக்கு தண்டு, சூலம், பாசக்கயிறு முதலியவற்றை தாங்கிக் கொண்டு கோபம் மிகுந்த கொடூர வடிவோடும் தோன்றுவான் இல்லையா? இப்போ நான் முக்கிய அடைகிறவங்களுக்கு அவன் வரமாட்டான். யாரு வருவா? சிவகணங்கள். அதனால திண்டாட வெட்டி விழவிடுவேன். அந்த கந்தவேள் திருவருளுக்குரியவர், இவனை வெல்வர். அவங்க காமனுக்கு ஒருபோதும் காலனுக்கு அஞ்ச மாட்டாங்க இல்லையா? ஆமா, அதான் காமனுக்கு அஞ்சாதவர் காலனுக்கும் அஞ்சார்கள். விளங்குதா? எனவே வேண்டாமடா காலா, வேண்டாமடா காலா, வேலாயுத பெருமான் ஆண்டு கொண்ட என்னை அறியாயோ? நான் முருகப்பெருமானுடைய அடிமைன்னு உனக்கு தெரியாதோ? வேண்டாம், என்கிட்ட வராது, தீண்டாதே என்னை, தீண்டாதே. அப்புறத்தை போடா. ஆறு முகவன் கண்டக்கால் தப்பாமல் கொள்வான். உன்னை ஒரு காலத்துல என்னை கொள்வான், உன்னை கொள்வான். விளங்குதாமா? அப்படின்னு சொல்றாரு. அதனால அது நாமார்க்கும் குடியெல்லாம் நமனையும் அஞ்சோம்னு சொன்னாரு. அந்த செந்தில் வேலவன் அந்த சூராதி அவணர்களை கொள்ளுகின்ற பொருட்டு அந்த திருச்செந்தூர்ல எழுந்திருக்கிற அந்த வேலாயுத கடவுளுக்கு நான் தொண்டராக இருப்பதனால நான் பேராற்றல் உடையவன் ஆனேன். அதனால என் பக்கத்துல நீ வராத அப்படிங்க. அவிரோத ஞான சுடர்வாள்.
ஞானம் அந்த அஞ்ஞானமாகிய காட்டை அழிப்பது இல்லையா? அத இங்க சிவப்பிரகாசத்துல என்ன சொல்லுவாரு? என்னம்மா சொல்லுவாரு? அது அந்த ஒளியான திருமேனி அதுல சொல்றாரா இல்லையா? அப்போ அந்த நம்ம அறிவில் இருக்கிற அந்த அஞ்ஞானம்ங்கிற காடுல அந்த யானை போனா என்னமா வெட்ட வெளி காடு இருடா, அங்க என்ன கிடக்குது? புதர் மண்டி கிடக்குது, புதர் மண்டி இருளா கிடக்குது அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அதனால இந்த அஞ்ஞானமான காட்டை அழிக்கிறது ஆதலால் வாழ் என்றார். அது ஆணவமான காட்டை பிளந்து அகங்காரம் என்னும் கல்லை உடைத்துன்னு யார் சொல்லியிருக்கா? யாருமா சொன்னது? நான் சொல்லலையே, நீங்களும் நெஞ்சு விடுது. இந்தம்மா நீங்களா? இது தாய்மானவர் பாட்டு. அத நான் பல தடவை சொல்லியிருக்கேனே. சரி, இங்க அதனால ஆணவ இருளை அழிப்பதால் சுடர்வாள் என்றும், அறிவு கூர்மையாயிருப்பதால் வடிவாள் என்றும் அழகாக உரைத்தார். ஞானம் கூர்மையா கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் ஒக்கரியன் ஒக்கே. கூர்த்த மெய்ஞானம் என்ன? ஷார்ப்பா இருக்கிற விலகுதா? அவிரோதம் என்பது விரோதம் இல்லாமல் நேரான ஞானம். ஏன் நேர் ஞானம்? ஞானம் நேர்பட. நேர்படுதல்னா என்னது? நேரான, அது வளைஞ்சுக்கிட்டு இருக்கும். என்னம்மா? இல்லம்மா, அத சிந்தை திருகு போட்டும் அறிவுல கோட்டம் கிடக்குன்னு சொல்றாரா இல்லையா? சொல்றாருல. அப்போ இது நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சொல்லும் ஐயா. நேர்ங்கிறது ஞானம் நேர்பட அப்படிங்கிறது இறைவன் நேரா அறிவிக்கிறது தான் ஞானம் அப்படிங்கிறது. விளங்குதா? அவன் சடமாய பாசத்து மூலம் அறிவிக்காம நேர அறிவிச்சா ஞானம் இல்லையா? ஆமா. இந்த இது மூலம் வச்சா பாச ஞானம். அதனால எல்லாம் தானாகவும் எனதும் யானும் வேறாகவும் ஆகி இருக்கிற நிலையில என்னமா? ஆமா, உணர்வின் நேர்பரவரும் சிவபோகத்தை அப்படிங்கிறாரா இல்லையா? பெருமான் நேர அறிவிக்கிறது தான் சிவஞானம். சுத்த நிலையிலே முக்திங்கிறது அந்த ஞானம் விளங்குனதுக்கு அப்புறம் அது ஆனந்த நிலை. இது அறிவு விளக்கம், அது ஆனந்த விளக்கம். அதனால இந்த எனது யான் என்னும் யான் எனது என்னும் செருக்கு அறவே. யான் எனது என்னும் அவனுடைய சீவாதத்தை அணையும். அப்ப யான் எனதுங்கிற செருக்கு என்னது? என்னமா? நினைச்சதெல்லாம் சொல்லுங்க. எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் சொல்லுவோம். தப்பா சொன்னா மண்டையில ஒரு போட்டு கொடுத்தது. அப்படி இல்லம்மா, யான் எனதுங்கிறது
யான் என்பது யகாரம், எனது என்பது வகாரம். யகார வகாரம் இருந்து சிகாரம் மட்டும் நிக்கிறது. எனதுங்கிறது வகாரமா? ஆமா, இப்படி முடிக்காத, விளங்குதா? எனதுன்னா என்னோட பொருள் அப்படின்னு நினைச்சா அப்ப அது பாச ஞானம். அப்படி இல்லடா, இப்போ உனக்கு அது அவங்க முச்சியில அது இல்ல, முத்தியில சொல்றீங்க. சிகாரம் விளங்குற நிலையில திருப்படி அதுதான் முத்தியில வகாரமா இருக்கு. ஆமா, அதுவும் அரணும். ஸ்ரீபாதத்தை அணையத பேசிட்டு இருக்கும் போது பிறகு பெத்தத்தை பேசலாமா? என்னத்த விளங்குதா? இங்க சொல்லும் போது முதல்ல முத்தி புத்திக்கு, இது முத்திக்கு, புத்திக்கு சொல்லும் போது யான் என்பது கலாதிகள், எனது என்பது ஆன்ம தத்துவம் 24 அப்படி சொல்லணும். இந்த 31 யான்கிறது என்னது? ஆமா, கலாதி தத்துவம் போக காண்டம் இல்லையா? எனது என்பது போக்கிய காண்டம். அந்த 31 தான் உடம்பு, அத நீக்கிறது. சரி, இங்க அத வேறாக நிற்கிற நிலையில விரோதம், அந்த பாவம் இல்லாமல் அழிகிறது. தான் என்பது தொலைந்து எல்லாம் யான் என்பது, யான் எனது அரண் என்றது அடியாம்ங்கிறமா இல்லையா? யான் எனது அரண் என்றது அடி. அது எங்க படிச்சீங்க? யான் எனது அரண் என்றது அடியாம், அது எங்க பார்த்தீங்க? பார்க்கும் இடமெல்லாம் சிவமாய் தோன்றல்லது முகமாம். உரை இழந்த பரமசுகம் அதுவே முடியாம். உண்மை நெறி விளக்கம். அட அப்பாடி, என்னத்தையாவது சொல்லுங்க, விளக்குதா? அந்த நிலையில எல்லாம் அவனாகி நிற்கிறது. அப்போ அங்க விரோதம் எங்க இருந்து வரும் இல்லையா? அந்த பெருமானோட கூடியாச்சுன்னா விரோதமே இல்ல. யார விரோதிக்கிறது? எல்லாம் சிவமா போனதுக்கு அப்புறம் உள்ளும் புறமும் ஒருதன்மை காட்சி அவருக்கு எள்ளும் திறம் ஏக்க இருக்குது. விளங்குதா? அதான் விரோதமே இல்லாத அவிரோதம். என்னது அவிரோதம்? விரோதமே அற்ற நிலை, விரோத பாவனைகள் அற்ற நிலை. அது எவ்வளவு உயர்ந்த நிலை! அது மனத்துல நினைப்பதற்கு கூட முடியாத அப்பேற்பட்ட உயர்ந்த நிலை அது இல்லையா? எனது யான் எனும், எனது யானும் வேறாகி எவரும் யானாகும், இது பாவனாதீதம் அருளாயி. அந்த அப்படி சொல்றாரு திருப்புகழ். எனது யானும் வேறாகி எவரும் யானாகும் இதய பாவனாதீதம் அருளாயி அப்படின்னு அது திருப்புகழ். எல்லாம் அரண் என்னை இழந்த நலம் சொல்லாய். இதுவும் அருணகிரி தான் படிக்கிறார். இது அனுபூதி. என்ன இழந்த நலம், நம்ம இழக்க இழக்க நலம்தான். அவனை இழந்தா மலம், நம்ம இழந்தால் நலம். அவனை இழந்தா மலம், நம்ம இழந்தால் நலம். அதனால யானாகிய என்னை விழுங்கி பெரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே இல்லையா? அனுபூதி. இத்தகைய தடைப்படாத ஞானம் அந்த வாழ் ஒன்றே. அந்த வாழ் கொண்டுதான் ஏமனை வெல்ல வல்லது. வேற வாழ வச்செல்லாம் அவனை
வெல்ல முடியாது. யமனை வெல்லன்னா என்ன வரும்? என்ன வாழ் வேணும்? ஞான வாழியதும் மையர் சொல்றாரா இல்லையா? அதான் சொல். அதனால அந்தகா, அந்தகான்னா யாரு? யமன், அந்தத்தை செய்பவன். அந்த மார்க்கண்டேயரை பற்ற வந்த காலத்துல அந்த சிவாலயத்தை கண்டு வணங்காமையால் கூற்றுவனுக்கு இந்த பெயர் உண்டாயிற்று. அந்தத்தை செய்கிறவன் அந்த அந்தகன் இல்லையா? எதுக்காக அவனுக்கு அந்த பேரு? அந்தத்தை செய்யற இவன் யார் செய்யறது? உள்ளபடி பெருமான். இவனுக்கு ஏன் அந்தகன்னு? இவன் பெருமான பூசிக்கிறான். யார? மார்க்கண்டேயன். மார்க்கம் கண்டு எய்தவன் மார்க்கண்டேயன். விளக்குதா? இறைவனை அடைகிற மார்க்கத்தை தெரிஞ்சு அதுல பொருந்தியதுனால அவனுக்கு என்ன பேரு? என்னையா பேரு பேசிருக்கான்னு நினைக்கப்படாது. விளங்குதாமா? ஆமா. அப்ப அவன் தான் கண்ணு தெரிஞ்சவன், அவன் தான் திருஷ்டி உள்ளவன். அது தெரியாம போனானால் இவன் அந்த கண்ணா குருடன் அர்த்தம். மார்க்கம் கண்டு அறிந்தவனை கண்ணுள்ளவன் என்றும் இவனை குருடன் என்று சொல்றாரு. சூப்பரா சொல்றாருலாமா? ஆமா. அருணகிரியார் சொல்றாருன்னா எவ்வளவு அருமையா சொல்றாரு. இதெல்லாம் ரசிக்கணுமா வேண்டாமா? ஆமா, சும்மா மார்க்கண்டேயர் படிச்சுட்டு போனா போதாது. விளங்குதா? அந்தகன் அப்படிங்கிறத பெருமான எல்லாரும் அந்தத்தை செய்பவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. குருடன். அங்க அவனை பார்த்து வணங்கெல்லாம் செஞ்சிருக்கணும். யார பார்த்து? மார்க்கண்டேயனை பார்த்து. அவன் அவனாவா இருக்கான்? அவன் சிவமாலா இருக்கான். அவனை பார்த்து கும்பிட்டா இவனுக்கு ப்ரமோஷன் வீடு பேரு. போய் எங்க கொண்டு விளங்குதாடா? அதனால அப்படி சொல்றாரு. வந்துபார் என் கை கெட்டவை, அவர் இணையற்ற வீரராக இருப்பதனால. இல்லையா? அங்க வீரம்ங்கிறது என்னது? வீரம் என்னால் விளம்பும் தகையதோ. எங்க படிச்சீங்க? பெரிய புராணம் இதான் படிச்சடா. சொல்லுங்க. ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையாம், பாரம் ஈசன் பணியலாது ஒன்றிலர் ஈர அன்பினர். யாரு ஈர அன்பு இருக்கிறாரோ அவர் தான் வீரர். என்ன வீரர்? அந்த அஞ்ஞானம் என்ற அந்த சூரனை வெற்றி கொண்ட வீரர் யாரு? ஆமா, ஈர அன்பு. பெருமான நினைச்ச உடனே ஈரமாயிடுறாங்க. விளங்குதா? அவங்கதான் வீரர். விளங்குதாமா? நாம வீரர், நாம வீரர்னு யாரையும் நினைச்சிட்டு இருக்கோம். அது வீரம் இல்லை. ஆமா, அந்த யமனை வெற்றி கொண்டவர் தான் வீரர். விளங்குதா? அதனால வாராது அகல அந்தகா, வாராது அகல அந்தகா, என்னை விட்டு நீங்கு, என் பக்கத்துல வராத அந்தகா, வந்தபோது உயிர் வாங்குவேன், வந்தா உன்னுடைய உயிரை வாங்குவனே, சிந்த துணிப்பன், தனிப்பெரும் கோபத்தில் சீலத்தை அந்த உன்னுடைய திரிசூலம் எல்லாம் தெரித்து விடமாறு அந்த செந்தில் வேல பெருமானை மனமொழி மிகளால் வெளிப்பட்டு அவிரோத ஞான வாழை பெற்றிருக்கிறேன், உன் சூலம் எல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்றார். விளங்குறார்? அதனால அந்த முடியா பிறவி கடல், முடியாத
பிறவி கடலில் புகார். பிறவிங்கிற கடல்ல போக மாட்டாங்க. புகார் முழுவதும் கெடுக்கும் இடியார் படியில் விதனப்படார். வெற்றிவேல் பெருமான் அடியாருக்கு நல்ல பெருமான். அவுணர் குலம் அடங்க கொடியாக்கிய பெருமான் திருநாமம் புகழ்பவரே என்பார். பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்க. அந்த நாமம் அவனை காட்டி அவன் அடி சிறந்தது, அவன் திருவடியை காட்டிலும் அவன் நாமம் சிறந்தது. அதனால முடியா பிறவி கடல்ல இல்லையாமா, பிறவி ஒளியும் ஒளியும் நினைச்சா அதான் ஒளியா பிறவி எடுத்து ஏங்கி ஏங்கி இழைத்த நெஞ்சேங்கிறாரா இல்லையா. தொடர்ந்து பிறவி போகவே மாட்டுக்கு, ஐயோ போக மாட்டுக்க அப்படின்னு இழைச்சு போய் நிக்கிறமா இல்லையா. அதுதான் சொல்ற, முடியா பிறவி கடலில் புகார் முழுவதும் கெடுக்கும். எதை கெடுக்கும்? முழுவதும் கெடுக்கும்னா என்னதமா கெடுக்கும்? முழுவதும் கெடுக்கும். நம்முடைய அறிவு முழுவதையும் கெடுக்கும். நம்முடைய அறிவு முழுவதையும் கெடுக்கும், தடை செய்யும். மிடியால் வறுமை பிணி, வறுமை பிணியால் விளங்குதா. எனவே வெற்றிவேல் பெருமான், வெற்றி பொருந்த வேல்படமை வெல்லுவது வேல். வேல்னால என்னது? வெல்லுவது வேல். அதனால அந்த வெற்றிவேல் பெருமான் அடியாருக்கு நல்ல பெருமான். அடியாருக்கு நல்லாருன்னா யாரு பேரு? சிவபெருமான் பேரு. அடியாருக்கு நல்லாருன்னா யாரு? அடியாருக்கு நல்லவர் சிவபெருமான் தான். அடியாருக்கு நல்லாருன்னா யாரு? சிவபெருமான். ஐயோ தெரியாத உங்களுக்கு? தெரியுமா? தெரியாது. நல்ல நல்ல பாதையை காட்டுவாரு சாமி. அடியாருக்கு நல்லாருன்னா சிலப்பதிகார உரையாசிரியர். அவர் பேரு சிவபெருமான் பேரு. சிலப்பதிகாரத்துக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார், உரை எழுதியிருக்கிறார். அடியாருக்கு நல்லார் உரை. இதுக்கு பரிமேல் அழகர் உரை திருக்குறளுக்கு மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு அவர் உரை சிறப்பான உரை. அப்போ அந்த பேரு அவருடைய, அதே எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு அதை சொன்னேன். அது சிவபெருமான் பேரு. அந்த பேர் இருக்கிறதுனால அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. விளங்குதா? அந்த பேருக்குள்ள மகிமையை சொன்னா நீ என்ன செய்ய சொல்லிட்டு இருக்க? நல்ல ஆளுகளா இருக்கியப்பா. அதனால தன்னுடைய திருவடியை வணங்குகின்ற அடியவர்களுக்கு நன்மைகளை தருகிற பெருமான். அவுணர் குலம் அடங்க, அந்த ராட்சதர் கூட்டம் அடங்க வற்றும்படி கொடியாக்கிய பெருமான். தூள் செய்த, கொடியாக்கினான்னு ஆற்றலை எல்லாம் தூளாக்கிய அந்த பெருமான் திருநாமம், அவருடைய பெயரை, தெய்வீகமான பெயரை புகழ்பவர், புகழ் என்று சொல்பவர், புகலிடமாக அறிந்து சொல்பவர். முடியா பிறவி கடலில் வேற சொன்னா போதும் பிறவி பெயருங்கிறார். அது அந்த 7/20 சொன்னாரா இல்லையா? ஆமா, சொல்லிவிட்டாருடாடா. நான் போய் சொல்ல மாட்டேன், நான் என்னத்தையாவது மாத்தி சொல்லிடுவேன். நம்ம பாட்டு அதுதான் தொடங்குதாரு. எத்தனாவது பாட்டம்? கண்ணுதலும் கண்ட கரைந்தல் வெண்ணநல்லூர் மெய்கண்டா என்று ஒரு கால் மேகுபரே, அவரையும் மெய்கண்டவர் ஆயிடுவார்னு, என்னை போல் ஆக்கிடுவார்னு, அவர் முத்தி பெற்றவர் ஆயிடுவார்னு வேற சொன்னோம். சென்றவரை தாமாக்கும் செல்லை சிற்றம்பலவன் சொல்றாரா இல்லையா? என்ன அப்படின்னா அர்த்தம்? சென்றவரை தாமாக்கும் அண்ணுமா?
தன்னோட தன்னையுமே வந்து அதெல்லாம் சரிதான். தாமாக்கும்னா என்ன? இன்பமயமா ஆக்குவார். அவரு இன்ப சித்த அம்பலமாக்கும்னு அர்த்தம். அந்த சிற்றம்பலம் என்ன செய்வாரு? அவருடைய அறிவை அம்பலமாக்குவார். அறிவு எங்க பக்கம் விரைந்திருக்குமாறு செய்வார் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அதனால தாண்ட முடியா பிறவி கடல். கடல்னு சொன்னாலே தொடர்ந்து வருவதனால இல்லையா, தாண்ட முடியாத பிறவி. பவனனி வன்பகைன்னு சொல்றாரா இல்லையா? அதுதான் முடியா பிறவி. ஏன்னா நாசோபத்தியா வருதா இல்லையா? நாசோபத்தின்னா என்ன? என்னம்மா? என்னது முடியும் போது ஒரு பிறவி முடிஞ்சா அடுத்த பிறவி வருதுன்னா என்னம்மா? காரண காரிய தொடர்ச்சி, வினையும் பிறவியும் என்று. அதனால முழுவதும் கெடுக்கும், எல்லா நலங்களையும் கெடுக்கும். வறுமை பிணி மிடி அந்த மிடி அப்படின்னா வறுமை. வறுமைன்னு என்ன? அறிவில ஏழ்மை. அறிவில ஏழ்மை நல்கூர்ந்தார். யாரு நல்கூர்ந்தார்? யாரு நல்கூர்ந்தார்னா யாருமா? நல்கூர்ந்தார்னா யாரு? ஏன்னா எத்தனை பாட்ட வருது, நல்வழியில எல்லாம் வருதா இல்லையா? ஔவையார் படிச்சிருக்காரா இல்லையா? அது நாங்க ஔவையார பார்க்கல, நாங்க யாரையும் பார்க்கல, ஔவை யாரையும் பார்க்கல, பெருமான மட்டும்தான் பார்த்தாங்க. சொல்லுங்க. நல்கூர்ந்தார் ஆனாலும்னா நல்கூர்ந்தார்னா இல்லையா நம்ம அட்டார் இசைந்து அப்படின்னு வருதா இல்லையா? ஆமா வருது. மிக ஏழையா இருந்தாலும் நல்குறவுனா பெருவறுமை இருந்தாலும் ஒருத்த வந்து கேட்டுட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. பாட்டு இதெல்லாம் பள்ளிக்கூடத்துல வருத பாட்டு, சின்ன பிள்ளைங்க. அதனால அந்த மிடி, அந்த பசி பத்திட பத்தும் பறந்து போகும்போது அது அந்த அந்த வறுமையாம் சிறுமை தப்பி எங்க படிச்சோம்? அது அதெல்லாம் பரவாயில்ல, திடீர்னு நலம் சொல்லி. அதுதான் அந்த வறுமை வரக்கூடாது. படியில் நல்லது. மிடியால் படியில் படினானது படியில்னா அந்த பூமியிலன்னு அர்த்தம். உலகத்துல படியில் படிமிசை அந்த உலகத்துலன்னு அர்த்தம். வேதனைப்பட மாட்டார்கள். படிமிசை அறிவு ஏழ்மையால, துன்பத்துக்கு காரணம் அறியாமை தானே, அதனால அவங்க வேதனைப்பட மாட்டாங்க. முடியாத கடக்க முடியாது அந்த பிறவி பெருங்கடல்னு சொன்ன மாதிரி கடத்தற்கரிய நிருதாரருக்கு ஒரு கால ஜெய ஜெய. என்ன சொல்றாரு? நிருதராருக்கு ஒரு காலா ஜெய ஜெய. விளக்குதா? தரையில் ஆழ்திரை போல, தரையில் ஆழ்திரை ஏழை போல 7 பிறவி மாக்கடல் ஊரே. 7 பிறவி, 7 வகை பிறப்புன்னு சொல்றோமா இல்லையா?
அப்போ அந்த 7 பிறவி மாக்கடல் ஊடே நான் ஒரு சபலை தீர்ந்து உனது தாளே சூடி, உன்னுடைய திருவடியை சூடி, உனது அடியார் வாழ் சபையில் ஏற்றி, உன்னுடைய அடியவர்கள் இருக்கக்கூடிய சபையில ஏற்றி, என் ஞானா போதமும் அருளி ஆட்கொள்ளுமாறி தான் அது தமியேருக்கு முன்ன நீ மேவும் ஒரு நாளே என்று அருணகிரியார் பாடுவார். அந்த தரையில் ஆழ் திரை ஏழே போல 7 பிறவி மாக்கடல் வந்து நான் ஒரு சபலை மேல மேல பிறந்து சபலையாய் கழிந்து போவேணுங்கிறாரா இல்லையா? அந்த சபலை தீர்ந்து உனது தாளையை சூடி உன் அடியார் வாழ் சபையிலே ஏறி அந்த அடியாரோடு கூடி என் ஞான போதம், இனிய ஞான போதம், ஞானம் என்ற போதமும் அருளி ஆட்கொள்ளுமாறு தானது தனியேருக்கு முன்னே நீ மேல்மாளே என்கிறார். எனவே கடல் ஓயாது அலை வீசுவது போல புல்லாய் கூடாய் புழுவாய் மரமாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களால் மாறி மாறி பிறந்து பிறந்து உழல்வதனால பிறவியை என்ன சொன்னாரு? கடல் என்று சொன்னார். இத்தகைய பிறவி பெருங்கடலை தாண்டுகின்ற அதுக்குரிய தெப்பம் எது? ஆமா, அந்த தெப்பம் இறைவனுடைய திருநாமம் இல்லையா? முழுவதும் கெடுக்கும் மிடி, அது நம்முடைய மிடினான ஏழ்மையெல்லாம் நீக்குகின்ற பாதம். அப்போ அது என்னது? இந்த திருவடி. அதுதான் புதையல். இந்த திருவடி புதையல். நாம யாரு? மிடியில கிடக்கிற தரித்திரன். விளங்குதா? நாம ஏழையா இருக்கும். அந்த திருவடிங்கிற புதையல் கிடைச்சா செல்வன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. விளங்குதா? அதனால அந்த வடிவும் தனமும் மனமும் குணமும், வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் குடிபோகியவா அடியும் அந்தமிலா அயல்வேல் அரசே மிடி என்றொரு பாவி வெளிப்படினே அப்படின்னு சொல்றாரா? இதே இதை அப்படியே அனுபூதியில படிக்கிறார். மிடி என்ற ஒரு பாவிங்கிறார் இல்லையா? இத திருவள்ளுவரும் பாவிப்பார். யார? அழுக்கார சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? வறுமைய ஒரு பாவிங்கிறார். அதனால இந்த வறுமையால் நல்ல சுகங்களை துய்ப்பதற்கு இல்லாமையால் இன்மை நலமும் அறம் செய்தலுக்கு இன்மையாலும் மறுமை நலமும் இன்றி வறுமையால் வாடுபவன் இம்மை என ஒரு பாவி, இம்மை என ஒரு பாவி, மறுமையும் இன்மையும் இன்றி வரும் என்பது திருக்குறள் இல்லையா? ஒருவன் மந்திர மருந்துகளின் துணையால், மந்திரத்தான் மருந்துகளால் வாய்த்த யோகத்தான். இது எங்க வருது? எல்லாம் பார்த்தாங்க. 12ஆம் நூற்பான் சிவஞான சித்தியார். நல்ல வேலை தப்பிச்சேன். சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லாம தப்பிச்சேன். நல்ல பாட்டுமா அது. அதெல்லாம் நமக்கு எத்தனை செல்வம் இருக்குது அதெல்லாம். அதனால நெருப்பிலே மேலும் அதுல படுத்து கண்ணுறங்காமல் வறுமைக்கு நடுவில் இருந்து நாம் கண் துயில முடியாது என்றார். ரொம்ப வறுமையில நாளைக்கு ஒருத்தனுக்கு கடன் கொடுக்கணும், நாளைக்கு நிப்பா என்ன செய்யன்னு நினைச்சா அவனுக்கு தூக்கம் வருமா? தூக்கம் வராது அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த வறுமையில தூக்கமே போயிரும் அப்படின்னு சொல்லி அந்த நெருப்பின் துஞ்சலும் ஆகும். நெருப்புல கூட தூங்கிடலாம், தூங்குறது அதுல கூட தூங்கிடலாம்.
நெருப்போட தூங்கிடலாம், ஆனா வறுமையில தூங்க முடியாது. எனவே நிச்ச நிரப்பில் யாதொன்றும் காண்பார் அது அரிதுங்கிறார் இல்லையா. நிச்ச நிரப்பினுள் நானது நிரப்பு அப்படின்னானதுமா, நிரப்பினுள் யாதொன்றும் காண்பாடு அரிதுங்கிறது. நெருப்பிலும் துஞ்சலும் ஆகும், நெருப்பில கூட தூங்கிடலாம், ஆனா நிரப்பினுள் யாதொன்றும் காண்பாடு அரிது அப்படின்னா ஏமா திருக்குறள் அப்படின்னா நிரப்புன்னு தருமா? ஆமா, நிச்ச நிரப்புங்கிறது தலைக்குறை நிரப்புன்னு இருக்குது. நிச்ச நிரப்புங்கிறது இங்க நிரப்பு அப்படின்னு அந்த நிச்சயங்கிறத விட்டுட்டு சொல்லியிருக்காங்க. விளங்குதா? நிச்ச நிரப்புங்கிறது அது இலக்கணை பொருள், எதிர்மறை இலக்கண் பொருள் எப்படிலாம் இருக்கும்? என்னமா இயல்பு வாக்கியம், செய்யுள் இயல்பு அப்படி இருக்குல்லம்மா. ஆமா, இது இலக்கணை பொருள், நேர் பொருள் சொல்லக்கூடாது, இலக்கணை இல்லையா. இலக்கணம் என்ன தெரியுமா? அது இலக்கணத்துல படிக்கணும். இலக்கணை பொருள் நேர் பொருள் சொல்லலாம். அதை கங்கையின் கண்ணிட சேரிங்கிறோம். கங்கையில சேரி இருக்குதுன்னா கங்கையில இருக்கு, நேர் கரையில இருக்குன்னு சொல்லணும். ஓ கங்கையில இருக்குன்னு அவன் சொன்ன அப்படித்தான் சார் சொல்லியிருக்குங்க பாரு. விளங்குதா? அது மாதிரி சொல்றதுதான் இலக்கணம். நிச்சயம் எதிர்மறை இலக்கணைன்னா நேர்மாறு. விளங்குதா? இப்போ செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு, இதுக்கு இன்னைக்கு இந்த கிழமைக்கு என்ன பேரு? மங்களவாரம். நல்ல செயலெல்லாம் நீ செய்ய மாட்டோம் செவ்வாய்க்கிழமைன்னு, ஆனா அதுக்கு பேரு இந்த உடம்புக்கு என்ன பேரு? என்னமா? ஆமா ஆமா, பொய்யான உடம்பை மெய்யுங்கள். இது இலக்கணை பொருள் தான். விலகுதா? அது அத மெய் என்பது அதுல நித்தமான உயிருக்கு இடமாவது பற்றி அது தானியாக பெயரா வரும். விளங்குதா? செல்வத்துக்கு என்ன பேரு? செல்வத்துக்கு என்ன பேருனா வெறுக்கை. எல்லாரும் விரும்புற செல்வத்துக்கு வெறுக்கை என்று பெயர். இது மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி இங்க இந்த வறுமைக்கு நிரம்பாதவனே நிரம்புதுன்னு சொல்றது, வயிறு நிரம்பாதவனே நிரப்புன்னு சொல்றது எதிர்மறை. விளங்குதா? பிச்சைக்காரன் அப்படின்னு அர்த்தம். விருச்சிக்கு உடல் வேணை. விருச்சினானது விருச்சி நான் உமை வேண்ட துருச்சிபு கங்கிருந்தி. சுந்தரமூர்த்தி சாமி பாட்டு, 7ஆம் திருமுறை. பழநாகை காரோன் இடமா. சரி, என்னமா விருத்தி அப்படின்னா அந்தந்த மாச செலவுக்கு வாங்குறது, அடுத்தவங்களுக்கு வாங்குறது. வழங்குதா? நான் ஒவ்வொரு மாசமும் உங்கள்கிட்ட கேட்டுதான் வாங்குவேன், இது அங்க போய் சேரு அப்படிங்க. அதான் விருத்தி. உச்ச விருத்தி அப்படின்னா வயிற்றுக்காக பிச்சை எடுக்கிறது. சரி, சபையில ஷடாட்சர மதனாலே, இசை பயில் ஷடாட்சர மதனாலே இகபரச வாய்க்கும் அருள்வாயு அப்படிங்கிறாரா இல்லையா? அந்த ஷடாட்சரம், அந்த அவனுடைய நாமம் வெற்றிவேல் பெருமான் அந்த வேல் கடலை வெற்ற செய்தது இல்லையா? அதலான வேலாயுதத்து திருநாமம் நம் பிறவிங்கிற கடலை வத்த செய்யும் இல்லையா? அந்த சூழல் ஒழிக்கும் போது
அந்த கடலை வச்சுதா இல்லையா? அது போல நம்முடைய பிறவிங்கிற கடலை வற்றச் செய்வது. அடியாருக்கு நல்ல பெருமாள் அருமுக வள்ளல் அடியாருக்கு எப்பொழுதும் நன்மையை செய்கின்ற பரம கருணாமூர்த்தி ஆதலின் அவருடைய பேரை சொன்னோம்னா நம்ம துன்பமெல்லாம் நீங்கும் என்பது. போதமும் அழிவில் வீடும், போதமும் அழிவியில் வீடும் போற்றினருக்கு அருளவல்லான். என்னமா போதமும் என்ன? அறிவு, அறிவும் ஆனந்தமும் கொடுக்க வல்லவன். போதமும் வீடும் போற்றினருக்கு அருளவல்லான். அவுணர் குலமடங்க பொடியாக்கிய பெருமான். விளங்குதா? அவனுடைய திருநாமத்தை கூறினா நம்முடைய பாபங்கள் எல்லாம் அழியும். பாவம் அழிய பிறவியும் துன்பமும் இல்லையாகும். அந்த பெருமானுடைய திருநாமத்தின் பெருமை அதை நம்மால் ஆயவும் அறியவும் அறையவும் எழுதவும், ஆயவும் அறியவும் அறையவும் சொல்லவும் எழுதவும் நினைக்கவும் கூடுமோ? முடியாது. அதனால இவ்வளவு நம்மால இந்த பெருமையை சொல்ல முடியாது. எனவே அந்த நாமமே என்ன துணை? மேன்மை குன்றா மொழிக்கு துணை. வாயை திறந்தா என்ன வரணும்? முருகான்னு வரணுங்க. அதான் மேன்மை குன்றா முருகா எனும் நாமங்கள். இங்க சொல்றாரா இல்லையா? விழிக்கு துணை திருமன்மலர் பாதங்கள்ங்கிறாரா இல்லையா? எனவே அதுவே இந்த உயிருக்கு அருமந்த செல்வம். அருமந்தன் என்ன? அருமந்தன் என்னமா? ஆட்டு மந்த தெரியும், மாட்டு மந்த தெரியும். அருமந்தன் என்னமா? அருமந்த புத்திரன் அப்படின்னா சொல்லுங்க. அருமருந்தன்ன அப்படிங்கறது சுதிக்க அருமந்த. அருமந்த புத்திரி அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்களா இல்லையா? என்ன சொல்லுவாங்க? அருமந்த புத்திரி அப்படின்னு. அருமருந்தன்னு வந்த புத்திரி. ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் இருக்கான்னா அப்படி சொல்றது அருமருந்தன்னுங்கிறத சுருக்கி எப்படி சொல்றது? அருமந்த அப்படின்னு. நல்ல ஆளுகள் தான். அதனால என்னமா என்ன சொல்றா? ஆமா, ஆமாம்மா. அந்த பாவத்தை அதான் நமக்கு இப்படி எல்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுதான் முதல்ல சொல்லிட்டாங்க இல்லையா? இந்த மந்திரத்தை அஞ்செழுத்தை ஓதினோருக்கெல்லாம் வாசனாமலம் நீங்க பெறுவரோ, அதெல்லாம் போவாதே அப்படிங்கிறாரு. விளக்குதா? நிற்கும் முறையும் நோக்கப்பாட்டு அதெல்லாம் நின்று கொடுவியா? ஆமா, அத நாம எப்படி சொல்றோம்னு தான். சும்மா அதான் அந்த வெறுமன கடமையன்னு சொன்னா அது வெறும் சடங்காயிரும் சொல்றாரா இல்லையா? அத உணர்ந்து சொல்லணும். அந்த பட்டி கடாவில் வரும் அந்தகா எது மேல வருவான்? பட்டி கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறம் கண்டு அலாது விடை. எல்லாரும் பாக்குற மாதிரி உன்னை எல்லாம் விட மாட்டேன். வெய்ய சூரனை போய் முட்டி பொருத செவ்வேல் பெருமான் திருமுன்பு நின்று அவன் காலடியில நிக்கிறான். எங்க அப்பா காலடியில சூரனை கொண்டவன் காலடியில நிக்கிறான். நீ இப்ப வந்தா உனக்கு ஆபத்து அப்படிங்கிறாரு. எனவே கட்டி புறப்படடா. நீ உன் கூட வந்தவங்களெல்லாம் உன் சாமான் கூட தட்டுக்குட்டி சாமான சூலம் பாச கயிறெல்லாம் வச்சு எல்லாத்தையும் சுருட்டி கட்டு பழையபடி கட்டி புறப்படடா அப்படிங்கிற. சக்தி வாழ்
என் கை இருக்குது, சக்திங்கிற வாடு என் கையில இருக்குது. நீ எல்லாம் அவங்க சாமான்கள்லாம் கட்டிக்கிட்டு கூட்டத்தோட புறப்பட்டு விளங்குதா? எனவே அப்படி அருமையா அங்க சொல்றாரு. இன்னும் அது நிறைய இருக்குது. இந்த சூரன் பதுமன்னா என்ன? ஏமா சூரபதுமன் அவன் சேவலும் அயுதமானான் அப்படிங்கிறமா இல்லையா? அப்படின்னா என்ன? ஒண்ணும் தெரியாது. சொல்லு. நீக்கி தன்னுள்ள வச்சுட்டாரு. சூரன் ஒருத்தன், பதுமன் ஒருத்தன், 2 பேர் இருக்காங்க. 2 பேர். 2 பேர் ஒரு உடம்புல, 2 உயிர் ஒரு உடம்புல இருக்குமா? இருக்காது. வேற என்ன? அது அதுதான். சொன்னீங்கய்யா, ஏதோ என்னம்மா? இன்னைக்கு ஒரு நாள் சொன்னீங்கய்யா. அதெல்லாம் அடுத்த வாரத்துல பார்ப்போம். ஐயா, அது மட்டும் சொல்லிட்டு போடுங்க. அது மட்டும் சொல்ல முடியாது. அது அடுத்த வாரம். திருக்கல்யாணம் நம்ம பார்க்க interest ஆ இருக்குது. அடுத்த வாரம் அவன் என்ன செய்யறான், ஏன் அந்த பேர் வந்தது சூரன் பதுமன், அது அர்த்தம் என்ன? ஏன்னா திருமுருகாற்றுப்படையில எல்லாத்திலயும் வருது, கந்தபுராணத்துல சொல்றாரு. ஆனா இதுல திருமுருகாற்றுப்படையில ஓருடலில் ஈருயிர்ங்கிறார், அப்படிதான் சொல்லியிருக்கு. அதெல்லாம் ஏன் அப்படின்னு தெரியணும். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. விளங்குதா? அதை நாம் அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.